இந்த உலகத்திலே அவர் ஜீவித்த நாட்கள் 33.5 ஆண்டுகள். इस संसार में 33.5 साल परमेश्वर जिए हैं। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர். वही यीशु मसीह ही पूरी संसार सारे विश्व को परमेश्वर सृष्टि किया है। அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். वो जो है वो सो है, அவரை யாரும் உருவாக்கினதல்ல. उसे कोई भी सृष्टि नहीं किया, அவரால் தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. उसके द्वारा ही सब कुछ बनी है। அல்லேலூயா. हालेलुया। சூரியனை ஆண்டவர் உருவாக்கினார். सूरज को परमेश्वर ने सृष्टि किया। ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட சூரியனை நாம் வணங்கக்கூடாது. परमेश्वर के द्वारा जो सृष्टि किया गया उस सूरज की दंडवत हम नहीं करना है, அதை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தராகிய நீதி சூரியனை தான் நாம் ஆராதிக்க लेकिन வேண்டும். उसे बनाने वाला नीति से भरा हुआ सूरज को ही, परमेश्वर को ही हम उपासना करना है। அல்லேலூயா. हालेलुया। நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு नीति सूरज यीशु को छोड़कर சூரியனை பார்த்து நமஸ்கரிக்கிறார்கள். सूरज को दंडवत उपासना करते हैं। அது பாவம் என்பது அவர்களுக்கு தெரியாது. वो पाप है करके वे नहीं जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரை தான் நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். सृष्टिकर्ता परमेश्वर को ही हम आराधना करने के लिए हम फर्जदार है। அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும், उसके द्वारा सृष्टि किया हुआ कोई भी वस्तु को, எந்த ஒரு மனிதனையும், कोई भी मनुष्यों को, தேவதூதனே இருந்தாலும் சரி, यदि वो स्वर्ग दूत भी हो, அவர்களை நாம் ஆராதிக்கவோ வணங்கவோ கூடாது. हम उसकी दंडवत या उपासना नहीं करना है। சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும். लेकिन सृष्टिकर्ता यीशु मसीह को ही हम आराधना करें। அல்லேலூயா. हालेलुया। அவர்தான் நீதியின் சூரியன். वही नीति सूरज, சூரியனை ஆராதிக்க கூடாது. सूरज की उपासना हम नहीं करना है, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க लेकिन வேண்டும். नीति सूरज यीशु की आराधना हम करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் கண்மலையா இருக்கிறார். हमारा परमेश्वर चट्टान है। அவரை குறித்து ஜீவனுள்ள கல் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के बारे में जीवित चट्टान करके वचन कहती है। ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதை விட்டு जीवित यीशु मसीह को आराधना करते हुए उसे छोड़कर மனிதர்கள் கல்லையும் மண்ணையும் ஆராதி கொண்டு मनुष्यों पत्थर और मिट्टी की आराधना करते हैं। ஜீவனுள்ள கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. जीवन भरा हुआ चट्टान यीशु मसीह அந்த है। ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் ஆராதிக்க வேண்டும். उस जीवित परमेश्वर यीशु मसीह की ही हम आराधना करना है। இங்கே காணப்படுகிற கல்லை அல்ல, इधर दिखने वाली पत्थरों को नहीं, இங்கே காணப்படுகிற மண்ணை அல்ல, इधर दिखने वाली मिट्टियों को नहीं। அது ஒருவனால் உருவாக்கப்பட்டது. वो एक मनुष्य के द्वारा बनी हुई है। அவனை உருவாக்கினதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. उस मनुष्य को ही हमारा परमेश्वर यीशु ही सृष्टि किया है। அல்லேலூயா. हालेलुया। தேவனே சர்வத்தையும் உருவாக்கின சர்வ சிருஷ்டிகர். परमेश्वर ही सर्व बनाने वाला सर्व सृष्टिकर्ता। பாவிகளாய் இருக்கிற நம்மை, पापी जो हमको பாவ உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து पाप की दलदल की कीच में से हमें उठाकर தம்முடைய இரத்தத்தினாலே கழுகி சுத்திகரித்து अपने पवित्र लहू से हमें शुद्ध करते हुए கண்மலையிலே நிறுத்துகிறார். हमें चट्टान में खड़ा करता है। கண்மலையிலே நிறுத்தி நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிறார். चट्टान में हमें खड़ा करते हुए हमारे पैरों को स्थिर करता है। உறுதிப்படுத்துகிறது எதற்காக? क्यों हमारे पैरों को स्थिर करते हैं? அந்த கண்மலையை விட்டு நாம் விலகக்கூடாது. क्योंकि उस चट्टान से हम इधर उधर नहीं जाना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த கண்மலை தான் நம்மை உயர்த்துகிறது. उस चट्टान ही हमें ऊंचा करती है। இந்த கண்மலையை தான் நாம் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். इस चट्टान की ही हम स्तुति करना है, आराधना करना है। மனிதனால் உண்டாக்கின கல்லை அல்ல, मनुष्यों के द्वारा सृष्टि किया हुआ उस पत्थरों को नहीं, மனிதனால் வெட்டப்பட்ட மரத்திலே வெட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட சிலையை அல்ல, मनुष्यों के द्वारा लकड़े में बनी हुई कुछ मूर्तियां नहीं। ஒரு மலையில இருந்து கற்களை வெட்டி एक चट्टान से पत्थरों को तोड़कर அத ஒரு கல்லை சிலையாய் வெடிக்கிறான். उसको एक पत्थर, उसमें से एक पत्थर को मूर्ति बना लेते हैं। ஒரு கல்ல பிளேட் மாதிரி லாதி एक पत्थर को लादी बना देते हैं ஒன்ன வந்து டாய்லெட்ல வைக்கான். और उसे लाकर टॉयलेट में रखते रहेंगे। ஒரு கல்ல வந்து பாத்ரூம்ல வைக்கிறான். एक पत्थर को बाथरूम में रखते रहेंगे। ஒரு கல்ல சோத்துல மாட்டுறாங்க. और एक पत्थर को
दीवार में लगाते रहेंगे, அதே ஒரு கல்லை வந்து சிலையா வெடித்து அதுக்கு முன்னால விழுந்து வணங்குறான். उसी एक पत्थर को मूर्ति बनाकर उसको दंडवत करते हैं. அதை வணங்குறதுக்கு அவனுக்கு அறிவும் சூடு சொரணையும் கிடையாது. उसे दंडवत करने के लिए उनके अंदर बुद्धि नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அந்த கல்லை வணங்க கூடாது. उस पत्थर की उपासना हम नहीं करना है. நமக்காக ஜீவன் உள்ள கல், हमारे लिए जीवन पत्थर. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூலைக்கல்லாயிற்று என்று வேதம் जो சொல்லுகிறது. सबसे टुकरा गई उस पत्थर जो उस इमारत की मुख्य पत्थर बन गई. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய சபை ஒரு வீட்டுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கு. परमेश्वर की कलीसिया एक घर के तुल्य में बताया गया है. அந்த தேவனுடைய சபைக்கு மூலைக்கல் ஆண்டவராய் இயேசு उस கிறிஸ்து. परमेश्वर की कलीसिया की जो कोने का सिरा परमेश्वर यीशु मसीह है. அந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் மீது கட்டப்படுகிறது. प्रेरित और भविष्यद्वक्ताओं की उपदेशों में वो बांधा जाती है. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் தான் அஸ்திபாரம். प्रेरित और भविष्यद्वक्ताओं की उपदेश ही उस कलीसिया का नींव होती है. இதற்கு மேலே கட்டப்படுகிற வீடு, इसके ऊपर जो घर बांधा जाती है இந்த வீடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். वो घर मजबूत रहेगी. அதனால தான் சொல்லுகிறார், உளையான சேற்றில் இருந்த எண்ணெய் ஆண்டவர் எடுத்து इसीलिए परमेश्वर कहते हैं कि मैं तुझे दलदल के कीच में से उठाकर கண்மையிலே நிறுத்தி என்னுடைய கால்களை உறுதிப்படுத்தினார். चट्टान के ऊपर कड़ा करके मैं तेरे पैर को स्थिर करता हूँ. உறுதிப்படுத்தினா அந்த கண்மலையை விட்டுட்டு வெளியே போக கூடாது. यदि स्थिर कर दिया तो हम उस चट्टान को छोड़कर दूर नहीं जाना चाहिए. வெளியே போனா பிசாசு கொண்டு போயிருங்க. यदि हम दूर जा रहे हैं तो शैतान हमें ले जा रहा है. கண்மலையிலே நின்று चट्टान में खड़े रहते हुए தன்னுடைய ஜீவித்தை கட்டி எழுப்பினார். अपने जीवन को यदि हम बांध कर खड़ा करेंगे எந்த பிசாசும் ஒன்று செய்யாது. कोई भी शैतान हमें कुछ नहीं कर पाएगा. பாவமும் ஒன்று செய்யாது. पाप भी हमें कुछ नहीं कर सकेगी. பிசாசும் ஒன்று செய்யாது. शैतान भी हमें कुछ कर नहीं सकेगा. ஏனென்றால் அவன் நிற்கிறது கண்மலை. क्योंकि वो चट्टान पर खड़ा है. அவன் கண்மலையிலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். वो चट्टान पर अपना घर को बनाता है. அல்லேலூயா. हालेलुया. இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்து ஒரு பாடலை उसके आधार पर एक वचन को पढ़कर फिर हम गीत गाएंगे. சங்கீதம் 40:2. भजन संगीता 40 में 2. उसने मुझे सत्यानाश के खड्डे और दलदल की कीच में से उभारा और मुझको चट्टान पर खड़ा करके मेरे पैरों को दृढ़ किया. அல்லேலூயா. பயங்கரமான குழியிலும் सत्यानाश के खड्डे உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து और दलदल के कीच में से मुझे उभार कर என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி मेरे पैरों को चट्टान पर खड़ा करके என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். मेरे पैरों को दृढ़ किया. தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். परमेश्वर को गीत गाने की नया गीतों को मेरे ओठों में दिया. अनेकर அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். बहुत उसे देख कर पर डर जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. இந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பாட வேண்டும். इस चट्टान यीशु मसीह की उपासना हम करना है. இந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். इस चट्टान यीशु मसीह को हम आराधना और स्तुति करना है. போற்ற வேண்டும், புகழ வேண்டும். हम स्तुति करना है, महिमा करना है. வேற எந்த புகழும் துதியும் கனமும் வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. और हमारी स्तुति हमारी महिमा और किसी को नहीं देना है. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய துதியை வேற யாருக்கும் நான் கொடே. परमेश्वर कहता है कि मैं मेरे स्तुति को और किसी को नहीं दूंगा. என்னுடைய மகிமை என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मैं मेरी महिमा को कोई भी मूर्ति के लिए नहीं दूंगा करके परमेश्वर कहते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஒரு தமிழ்ல பாடலை பாடுவோமா? एक तमिल में गीत सुनेंगे क्या? பாடலை அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். उस गीत की अर्थ को मैं बता देता हूँ.
கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர். चट्टान के ऊपर आप मेरे पैरों को खड़ा किए, உன்னதங்களில் உட்கார செய்தீர். ऊंचे स्थानों में बैठने के लिए किए, உளையான சேற்றில் உழன்ற என்னையும் दलदल के कीच में जो डुल रहा था मुझे தூக்கினீர், கழுவினீர், आपने उठाया, शुद्ध किया, காத்து வருகிறீர். आप रक्षा कर रहे हैं, பாவங்களை மன்னித்தீர், पापों को आपने क्षमा किया, சாபங்களை நீக்கினீர். शापों को आपने दूर किया, சத்துருவின் கையினின்று हाँ शत्रु की हाथों से விடுதலை அளித்தீர். छुटकारा आपने दिया। தினம் தினமும் புகழை நான் हर பாடுவேன். रोज मैं आपकी गीत को गाऊंगा। எல்லையில்லா ஆனந்தம் என் வாழ்வில் வந்ததப்பா. अपार आनंद मेरे जीवन में आया। பாடலில் உண்டு வந்ததையா என்று வந்ததப்பா என்று பாடலாம். हाँ आप मेरे जीवन में आया करके हम गाएंगे। சொல்லுன்னா பேரியனும் என் உள்ளத்தில் பொங்குதப்பா. मैं भूल भी नहीं सकता हूँ, इतनी आनंद मेरे हृदय में उमड़ ஜீவன் रहा உள்ள है। நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். जीवन भर मैं आपको ही गाऊंगा। கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரை பாடி 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 பாடியே சாவேன். आखिरी दम तक मैं परमेश्वर को उस गीत गाते गाते ही मरूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி கண்மலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். क्योंकि पापों से परमेश्वर मुझे छुड़ाकर चट्टान में मुझे खड़ा किए हैं। என்னுடைய கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி இருக்கிறார். मेरे पैरों को चट्टान के ऊपर परमेश्वर दृढ़ किए हैं। எந்த சக்தி வந்தாலும் என்னை அந்த கண்மலையிலிருந்து விலக்கவே முடியாது. कोई भी ताकत आए उस चट्टान से हिला नहीं पाएगी। நண்பர்களால் முடியாது, दोस्तों से भी नहीं होगा, சொந்தக்காரர்கள் முடியாது, रिश्तेदारों से भी नहीं होगा। இந்த உலகத்துல எந்த அதிகாரம் அரசாங்கம் இருந்தாலும் சரி, इस संसार में कोई भी सरकार होने दो, கண்மலையின் மீது நிற்கிற என்னுடைய காலை चट्टान के ऊपर खड़े रहने वाले मेरे पैर को नहीं हिला सकता। நம்முடைய காலை தள்ளாட விட்டார். क्योंकि वो हमारे पैर को हिलने नहीं देता। அல்லேலூயா. हालेलुया। பாடல் பாடுவோமா? गीत सुनेंगे क्या? தமிழ்ல பாடுறோம். मैं तमिल में गा रहा हूँ। வால்யூம் வால்யூம். இதப்பா எடுத்து வச்சிருக்கல. ஸ்டார்டிங் இல்ல ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து 0ல இருந்து எடு. வால்யூம் வைக்க. முதல்ல செக் பண்ணி வச்சிருக்கலாம்ல நீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ. உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீ கழுவி நீ காத்து வருகிறீ. உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீ கழுவி நீ காத்து வருகிறீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ. பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினி, சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தி. பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினி,
சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தி தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசப்பா ஏசப்பா புகழ் பாடுவேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தீ. எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததப்பா. சொல்லுன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதப்பா. எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததப்பா. சொல்லுன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதப்பா. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். ஏசப்பா ஏசப்பா உம்மை பாடுவே. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தீ. உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர் உன்னதங்களில் உட்கார செய்தீ. அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை மீது கால்களை நிறுத்தி இருக்கிறார். चट्टान पर परमेश्वर हमारे पैरों को स्थिर किया है. அவர் ஜீவனுள்ள கல். वो जीवन से भरा हुआ पत्थर है. அந்த கல்லின் மீதுதான் தேவனுடைய சபை கட்டப்படுகிறது. उस चट्टान के ऊपर ही कलीसिया निर्माण की जाती है. அல்லேலூயா हालेलुया. இந்த உலகத்தில் உள்ள கல்லை வணங்குறதுக்கு இல்லப்பா. इस संसार में होने वाली पत्थर को दंडवत करने के लिए नहीं. கல்லும் மண்ணும் ஒன்றுக்கு உதவாது. पत्थर मिट्टी कुछ काम के लायक नहीं है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर यीशु मसीह हमसे बोलने वाला परमेश्वर है. நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். हमारे प्रार्थनाओं को सुनने वाला परमेश्वर है. ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ளவர். क्योंकि वो जीवित परमेश्वर है. ஜீவன் உள்ள கல் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहती है कि वो जीवन से भरा हुआ पत्थर है. அல்லேலூயா हालेलुया. இந்த கல் எந்தெந்த விதத்திலே நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ये पत्थर कौन से जरिया में हमारे शास्त्र में दिया गया है என்னதான் நாம் சிந்திக்க போகிறோம். उसके बारे में हम ध्यान करने वाले हैं. அல்லேலூயா. हालेलुया. உளையான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து दलदल के कीच में से परमेश्वर हमें उभार कर நம்மை தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி हमें परमेश्वर अपने लहू से शुद्ध करते हुए சுத்தமாகி பரிசுத்தப்படுத்தி हमें शुद्ध करके पवित्र करते हुए கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்மை நிற்க வைக்கிறார். चट्टान मसीह के ऊपर हमें खड़े करते हैं. நிற்கிறது வைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய கால்களை ना உறுதிப்படுத்துகிறார். केवल हमें खड़े करते हैं, हमारे पैरों को दृढ़ करते हैं. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் பேராய் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட பேசுவார். यदि हम कम जन है फिर भी परमेश्वर हमसे बात करेंगे. ஏனென்றால் நம்மோடு கூட பேச தேவன் வல்லவராய் இருக்கிறார். क्योंकि हमसे बोलने के लिए परमेश्वर सामर्थी है. அவரும் ஜீவனுள்ள கல், அவருடைய வார்த்தையும் கல்லாய் இருக்கிறது. वो भी जीवन से भरा हुआ पत्थर है, उसके वचन में भी जीवन है. அந்த கல் அவருடைய वो வார்த்தை वचन भी पत्थर है. ஏனென்றால் கற்பாறையின் மீது வீடு கட்டப்படுகிறது. क्योंकि वचन में कहा जाता है कि पत्थरों के ऊपर घर बांधी जाती ஆண்டவர் है. சொல்லுகிறார், நான் சொன்ன வசனத்தின்படியே கட்டப்படுகிறது. परमेश्वर कहते हैं कि मैं कहा हुआ वचन के अनुसार ही बांधा जाता है. அந்த வசனம் தான் கல்லா இருக்கிறது. और उस वचन ही पत्थर भी है. அந்த வசனத்தின்படி வீடு கட்டப்பட்டால் மாத்திரமே यदि उस वचन के अनुसार घर यदि निर्माण किया जाता है, அந்த வீடு
மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி அது ஒன்று செய்யாது. वो घर आंधी आए या बारिश आए वो कुछ नहीं होगी. அல்லேலூயா. हालेलुया. அதனால அந்த கல்லை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். इसलिए उस पत्थर के बारे में हम ध्यान करेंगे. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर के अच्छे नाम को महिमा हो. உலகத்திலே अनेक கற்கள் இருந்தாலும் சரி संसार में अनेक प्रकार की पत्थर है. ஒரே ஒரு ஜீவனுள்ள கல் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. एक ही जीवित पत्थर है, वो परमेश्वर यीशु मसीह है. அந்த கல்லின் மீது விசுவாசம் வைக்கிறவன் பதறான். उस पत्थर के ऊपर जो विश्वास रखेगा वो नहीं घबराएगा. அல்லேலூயா. हालेलुया. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் पहला पत्रस दूसरा अध्याय 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை வரை வாசியுங்கள். दूसरा पहला पत्रस में दूसरा अध्याय में 4 से लेकर 7 पढ़ेंगे. இடறதுக்கு ஏற்ற அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய கன்மலை, परमेश्वर यीशु मसीह जो चट्टान, விசுவாசிக்கிறவர்களுக்கு उसके ऊपर जो विश्वास रखते हैं அவர்களுடைய வீடு கட்டப்படுகிறது. उनके घर की निर्माण की அது जाती है. வீடு எங்க கட்டப்படுகிறது? கன்மலையின் மீது, वो இயேசுவாகிய घर- கன்மலையின் மீது. घर किधर निर्माण किया जा रहा है? यीशु मसीह नामक उस चट्टान में. விசுவாசிக்காதவர்களுக்கு जो विश्वास नहीं करते हैं, அதே கன்மலை இடறுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. वही चट्टान वे ठोकर खाने का कारण बनती है. அல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லுகிறது சிலுவையின் உபதேசம் शास्त्र में क्या कहती है? क्रूस की उपदेश கெட்டு போகிறவர்களுக்கு जो बिगड़ जाते हैं அது பைத்தியமா இருக்கிறது. वो पागल समान लगती है, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. लेकिन उद्धार पाने वाला हमारे लिए वो परमेश्वर का बल है. அல்லேலூயா. हालेलुया. அதுபோல தான் இந்த கன்மலையாகிய கிறிஸ்து उसी प्रकार जो चट्टान मसीह, அதன் மேல் விசுவாசம் வைக்கிறவன், उसके ऊपर जो विश्वास रखते हैं, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு यीशु मसीह के द्वारा प्रिय आत्मिक बलि देने के लिए பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். पवित्र याजक के झुंड के समान निर्माण किए जा रहे हैं. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் उसी प्रकार ये तुम चुने हुए விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். बहुमूल्य पत्थर को मैं सियोन में रख रहा हूँ. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. जो कोई उस पर विश्वास रखेंगे वे लज्जित नहीं होंगे. அதன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் பதறான் என்று வேதம். और उसके ऊपर जो विश्वास रखता है वो नहीं डुलेगा. அல்லேலூயா. हालेलुया. விலையேறப்பட்ட கல், மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. बहुमूल्य पत्थर जो कोना सिर का सोना, वो कोना वो नहीं यीशु मसीह है. அது மேலே விசுவாசிக்கிறவன் பதறான். उसके ऊपर विश्वास रखने वाले नहीं घबराएगा. அவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. वे कभी भी लज्जित भी नहीं होंगे. ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். परमेश्वर के खिलाफ में रहने वाले ही लज्जित होंगे. ஆனால் ஆண்டவருக்கு மேலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு लेकिन போவதில்லை. परमेश्वर के ऊपर विश्वास रखने वाले कभी लज्जित नहीं होंगे. அல்லேலூயா. हालेलुया. நமக்கு எதிராய் வந்தவர்கள் வெட்கப்பட்டு ஓடி போனார்கள். हमारे खिलाफ में जो आए थे वे लज्जित होकर बाहर लौट गए. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. लेकिन हम ऐसे नहीं, நாங்கள் நிமிர்ந்து இருக்கிறோம். हम सीधे खड़े हैं. ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். कुछ लोग रथ और घोड़े के बारे में घमंड करते रहेंगे, நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். लेकिन हम परमेश्वर के नाम के बारे में गर्व करते हैं. நாங்கள்
சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறோம். हम क्रूस में मारा गया यीशु मसीह के बारे में गर्व करते हैं. சிலுவையை குறித்தே நாங்கள் மேன்மை हम பாராட்டுகிறோம். क्रूस के बारे में ही हम गर्व करेंगे. ஏனென்றால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். क्योंकि हमारे पापों को यीशु मसीह क्रूस में उठाया है. எங்களுடைய தண்டனை, பாவத்திற்குரிய தண்டனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். हमारे पाप की दंड को यीशु मसीह क्रूस में उठाया है. அல்லேலூயா. हालेलुया. அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கன்மலை. वही यीशु मसीह हमारा चट्टान है. எப்போது வந்து அடையத்தக்க கன்மலையாய் இருக்கிறார். हमेशा आकर रहने के लिए एक चट्टान है. ஆகையினாலே அந்த கல்லின் மீது விசுவாசம் வைக்கிறவன் பதறான். इसलिए उस पत्थर के ऊपर विश्वास रखने वाले नहीं அவன் घबराएगा. ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. वे कभी लज्जित नहीं होंगे. அல்லேலூயா. हालेलुया. யாக்கோபு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார். याकूब सफर कर रहा था. திடீரென்று அங்கே இருட்டி விட்டது. उसके यात्रा के समय में अचानक अंधेरा हो गया था. இருட்டி விட்டோடனே இனிமே எங்கப்பா போறது இருட்டுக்குல? अब अंधेरा हो गई है. अभी हम आगे किधर जाएंगे? இங்கனே படுத்துறோம். हम अभी इधर ही सो जाएंगे. என்ன படுக்கன்னு பார்த்தா தலையில வைக்கணும் இல்லையா தலையன? अब किधर सोने के लिए अब उसके पास तकिया नहीं थी. பக்கத்துல நிறைய கல் இருக்கு. अब उधर कई सारे पत्थर थी. ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு एक पत्थर को उसने निकाल कर अपने सिर के लिए तकिया बना लिया அங்கே அப்படியே தூங்கியாச்சு. और रखकर उसने उधर सो गया. அப்பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. तब उसके लिए एक सपना आई. அவனை அந்த கல் தாங்கினது. वो ऐसा सपना था कि वो जो पत्थर उसको संभाल रहा था, அவனை தூங்க வைக்கிறது, தாளாட்டுகிறது. उसको नींद उसको अच्छे से सोने के लिए किया. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றப்படுகிறான் அங்கே. उधर जैसे एक माँ विश्राम देती है वैसा उस पत्थर उसको विश्राम दे रहा था. சொப்பனத்திலே என்ன காண்கிறான்? सपना में वो क्या देख रहा था? வானம் திறக்கப்படுகிறது. आकाश खुला है. கீழே இருந்து ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. नीचे से एक सीढ़ी रखी गई है. தேவதூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாய் இருக்கிறது. और उस सीढ़ी में स्वर्गदूत ऊपर चढ़ रहे हैं, नीचे उतर रहे அந்த हैं. சொப்பனத்திலே தேவனை தரிசிக்கிறார். वो सपना में वो परमेश्वर की दर्शन की. காலையிலே விடிந்து எழுந்திருக்கும் பொழுது वो सुबह उठकर देखा, அப்பொழுதுதான் தெரிந்தது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல என்று சொன்னார். तब ही उसको समझा कि ये परमेश्वर के घर ही है और कुछ नहीं है. ஆகையினாலே அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். इसके लिए वो उस जगह के लिए बेथेल करके नाम दिया. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. बेथेल मतलब परमेश्वर का घर है. அந்த தேவனுடைய வீடு ஜீவனுடைய கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறது. वो परमेश्वर का घर जो जीवन से भरा हुआ यीशु मसीह के ऊपर बांधा जाती है. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய மூல உபதேசத்தின் மேலே கட்டப்படுகிறது. पेरीतो और भविष्यद्वक्ताओं के मूल उपदेश में बांधा जाती है. தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के लोगों, மூல உபதேசம் இல்லாமல் கிறிஸ்துவ ஜீவிதத்திலே வளர முடியாது. मूल उपदेश के बिना हम मसीह के जीवन में ऊपर नहीं बढ़ सकते हैं. அஸ்திபாரம் போடாம வீடு கட்டினா எப்படி இருக்கு? यदि एक घर को बिना नींव डाले घर बांधेंगे तो कैसा रहेगा? சின்ன காத்து வந்தாலே வெடிஞ்சு விடும். छोटी सी हवा लगने से वो हिल जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேணும்னா அஸ்திபாரம் போடணும் இல்லையா? तो यदि हम मजबूत खड़े रहना है அந்த तो उसके அஸ்திபாரம் लिए எங்க போடணும்? उसका नींव डाला जाना है. वो नींव किधर डाला जाना அஸ்திபாரம் है? கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடுவேன். वो नींव मसीह के ऊपर डाला जाना है. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் மீது கட்டப்பட வேண்டும். प्रेरितों और भविष्यद्वक्ताओं की उपदेश में हमारी नींव डाला जाना है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவனுடைய வீடு தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட வேண்டும். तो परमेश्वर का घर यीशु मसीह के ऊपर बनाया जाना है. நம்முடைய விசுவாசத்திற்குரிய வீடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட வேண்டும். हमारा विश्वास की इस घर भी यीशु मसीह के ऊपर बांधा जाना है. அப்படி கட்டப்படாவிட்டால் यदि ऐसे नहीं बांधा जाती है இந்த வீடு அது இடிந்து விழும். ये घर वो हिल जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அது விழுந்தே போய் हिल के गिर जाएंगे. 5 நாள் 10 நாள் வருவாங்க. 10 दिन आएंगे, 5 दिन आएंगे, 5 மாசம் வருவாங்க, 1 வருஷம் வருவாங்க, 2 வருஷம் வருவாங்க. 5 महीने 1 साल आते रहेंगे. அதுக்கப்புறம் ஆளே காணல. उसके बाद नहीं दिखेंगे. இப்ப ஆளே எங்க? किधर गए हैं?
எங்கே தெரியலையே, वो मालूम नहीं किधर गए हैं, இப்ப ஆராதனைக்கு வரல, आराधना में क्यों नहीं आए, ஆளை காணலையே, अब आदमी नहीं दिख रहे அது हैं, ஏன்? वो क्यों? அஸ்திபாரம் இல்லை. क्योंकि उनके लिए नींव नहीं है, அஸ்திபாரம் இல்லாதனால தான். उनके नींव नहीं है, इसके लिए கொஞ்ச நாள் வருவார்கள், கொஞ்ச நாள் அந்தால ஓடி போயிடுவாங்க. थोड़े दिन आएंगे चले जाएंगे, அல்லேலூயா. हालेलुया। அதனால அஸ்திபாரத்தை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமா इसलिए இருக்கிறது. हम हमारी नींव के बारे में बड़ी सावधान रहना अवश्य है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல், परमेश्वर यीशु मसीह ही जीवन से भरा हुआ पत्थर அந்த है, கல்லின் மீது நம்முடைய விசுவாச வீடு கட்டப்பட வேண்டியது அவசியமா उस இருக்குது. पत्थर के ऊपर हमारा इस विश्वास की घर बांधा जाना अवश्य है। அந்த கல்லின் மீது விசுவாசம் வைக்கிறவன் பதறுவது இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. उस पत्थर के ऊपर विश्वास रखने वाले नहीं घबराएंगे, लज्जित नहीं होंगे, ஏனென்றால் வெளியேறப்பட்ட கல், क्योंकि बहुमूल्य पत्थर, அந்த கல் நம்மை தாங்குகிறது. उस पत्थर हमें संभालता है। அல்லேலூயா. हालेलुया। அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், इसीलिए यीशु मसीह कहा, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், हे बोझ से दबे हुए लोगों तुम सब मेरे पास आइए, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். मैं तुम्हें विश्राम दूंगा करके परमेश्वर कहा। எப்ப பாரம் வெயிட் இருக்கு, எங்க வைக்கிறதே? बोझ है किधर रखेंगे? அந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த வெயிட்டை என்கிட்ட தான், परमेश्वर कह रहा है कि वो बोझ को मेरे पास दे दो, நான் சுமக்கிறேன், मैं उठा लेता हूँ, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? तुम क्यों चिंता करते हो? ஒரு ஆளு பெரிய வெயிட் வச்சுக்கிட்டு போனாரா, एक व्यक्ति बड़ा बोझ उठा कर चल रहा था, ஒரு ஆள் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. और दूसरा एक व्यक्ति बैलगाड़ी चला रहा था। அப்ப அந்த ஆள் சொன்னாரு, இந்த வெயிட் வச்சுக்கிற ஆளு, तब वो जो वजन उठा कर ले जा रहा था उस व्यक्ति से बोला, எப்பா அந்த வெயிட் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, வண்டியில வச்சிரு, क्यों वो वजन को तू उठाकर कष्ट उठा रहा है, वो गाड़ी में रख दे, நீ வண்டியில ஏறிக்கியா, और तू अपने गाड़ी में चढ़ जा। அப்படியே அந்த ஆள் சொல்லிட்டாரு. ऐसा वो आदमी ने बोला, சரிங்க, ரொம்ப நல்லதா போச்சு, வண்டியில ஏறிட்டாரு. ठीक है बहुत अच्छा हुआ करके वो भी गाड़ी में चढ़ गया, ஆனா அந்த வெயிட் தலையில இருக்கு. लेकिन वो वेट को, वो वजन को अपने सिर पे रखा है, அந்த வெயிட் எடுத்து கீழே வண்டியில வைக்கலாம்ல, वो वजन को नीचे गाड़ी में रख सकता था। நீங்க ட்ரெயின்ல போகும்போது என்ன செய்வீங்க? आप जब ट्रेन में यात्रा करते क्या करते हैं? பெட்டி சாக்கு மூட்டையில தலையில வச்சுக்கிட்டே போவீங்க. क्या गोनी अपने पेटी को सिर में रखकर बैठ कर जाते हैं क्या? அதுதான் வண்டி கொண்டு போகணுமே, वो तो गाड़ी लेकर जाएगी, உங்க தலைமையில ஏன் வைக்கணும்? तुम अपने सिर में क्यों बोझ रखते हैं? இந்த ஆளு தலையிலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறார். ये आदमी सिर में ही रखकर चल रहा था, இவரே வண்டியை தள்ளிக்கிட்டே இருக்கிறார், ஓட்டிக்கிட்டே இருக்கிறார். ये आगे बैठकर वो आदमी गाड़ी ले चला रहा था, இந்தா போ 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 அடிச்சிட்டு இருக்கிறார். वो आगे आगे वो ड्रू ड्रू करके चला कर जा रहा था। இவரு சத்தமா போட்டுக்கிட்டு இருக்கிறார், ये அம்மா पीछे தாங்க முடியலையே, சமக்க முடியலையே. ये पीछे बैठकर हाय हाय मैं ये वजन को उठा नहीं पा रहा हूँ, बोझ है। அவருடைய இந்த முனகல் சத்தம் இருக்கிறது. वो ऐसे भड़बड़ कर रहा था, என்னடா திரும்பி பாக்குறாரு, तो वो जो चलाने वाला पीछे क्या है करके मुड़ के देखा, தலையில இருக்கிற வெயிட் கீழே இருக்கல, वो अपने सिर में जो वजन था उसको नीचे ही नहीं रखा। ஆடா கிறுக்கு பேல, वो बोला अरे पागल, நீ இந்த வெயிட் கீழே வைக்கதானே நான் சொன்னேன், तुझे तो मैं बोला तेरा वजन को गाड़ी में रख நீ दे, கஷ்டப்படுவன்னு சொன்னதானே உன்னை வண்டியில ஏத்துனேன், तू कष्ट उठा रहा है इसलिए करके ही मैं गाड़ी में चढ़ाया, இந்த வெயிட்டை நீ ஏன் வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருந்த, क्यों ये वजन को उठा कर चल रहा है, இவ்வளவு அறிவு இல்லையா உனக்கு? तुझे इतना भी बुद्धि नहीं है? இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ऐसे भी बहुत लोग होंगे, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? लेकिन परमेश्वर क्या कहते हैं? வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், बोझ से दबे हुए लोगों सब मेरे पास आइए, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मैं तुम्हें विश्राम देने वाला परमेश्वर हूं करके परमेश्वर வேதம் कहा। சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, वचन कहती है कि तू तेरे बोझ को परमेश्वर के ऊपर रख दे, அவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். वो हमें संभालने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 52:28 வாசிங்க. भजन संगीता 52 में 27 पढ़ेंगे। अंबत्ती 55 में 22 अपना बोझ यहोवा पर डाल दे,
वह तुझे संभालेगा, वह धर्मी को कभी टलने न देगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. वचन हमें क्या कहती है कि यहोवा पर अपने बोझ को डाल दे, அவர் உன்னை ஆதரிப்பார். तो वो तुझे संभालेगा, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட वो மாட்டார். धर्मी को कभी टलने न देगा। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு நம்முடைய ஆண்டவர் சுமை தாங்கியா இருக்கிறார். हमारे लिए हमारा परमेश्वर बोझ उठाने वाला परमेश्वर है। நாம் சுமை தாங்கிய அவர் மேல நம்முடைய சுமையை வைத்து விடணும். हम हमारे बोझ को परमेश्वर के ऊपर रख देना है। நம்ம மேல வைத்துக்கிட்டு சுமக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லல. हमारे ऊपर रख कर उठाने के लिए परमेश्वर नहीं कह रहा है। நமக்காக ஒரு சுமை தாங்கி நம்முடைய ஆண்டவர் हमारे लिए बोझों को उठाने वाला परमेश्वर है। அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன். वो कह रहा है कि मैं तुझे संभालूंगा, तुझे बचाऊंगा। இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து 40 வருஷம் வனாந்திரத்திலே சுமந்து கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. इस्राएलियों को परमेश्वर 40 साल तक जंगल में संभाल कर ले चला। அல்லேலூயா. हालेलुया। என்ன ஒரு ஆளா ரெண்டு ஆளா சுமக்கிறதுக்கு? क्या एक या दो व्यक्ति थे? 20-25 லட்சம் ஜனங்களை தேவன் சுமந்து கொண்டு போனார். 20 से लेकर 25 लाख लोगों को परमेश्वर संभाल कर उठा कर ले गया है। ஏன் உங்களை சுமக்க மாட்டாரா? உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் சுமக்க மாட்டாரா? क्या उस परमेश्वर हमारा बोझ को नहीं उठाएंगे? ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறான். प्रभु, मैं मेरे बोझ को आपके पांवों तले रखता हूँ। என்று ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி விடும் பொழுது ऐसे कहकर जब हम अपने आप अपनी बोझ को परमेश्वर के पांवों तले रख देते हैं, நம்முடைய பாரம் லகுவாய் மாறுகிறது. हमारी बोझ आसान हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। நம்மை சுமக்கிற சுமை தாங்கியாகிய கல், हमें उठाने वाला, जो बोझ उठाने वाला पत्थर। நம்முடைய கிராமங்களிலே ஊர்களிலே பார்த்தா சுமை தாங்கி வைத்திருப்பார்கள் கல்லு. हम यदि गांव में ऐसे सब देखेंगे तो बोझ को उठाने वाला पत्थरों को रखे रहेंगे। 2 கல்லு இருக்குன்னுக்கு, ऐसे 2 पत्थर होती है அதுக்கு மேல ஒரு கல்லு பிடி வச்சிருப்பாங்க. और उसके ऊपर ऐसे एक पत्थर रखे रहेंगे। மற்ற ஊர்கள்ல இருந்து பெரிய வெயிட் கொண்டு வந்ததா यदि दूसरे गांव से बड़ी वजन को यदि उठाकर ले आते रहेंगे, அப்படியே கொண்டு வந்து அப்படியே அதுல ஏத்திரலாம். ऐसे ही वो बोझ को उस पत्थर के ऊपर रख सकते हैं, கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம். थोड़ी देर के लिए विश्राम कर सकते हैं। அதுதான் சுமை தாங்கி என்று பெயர். इसे ही गांव में कहते हैं कि बोझ को उठाने वाला पत्थर। அதுல கூட மறுபடியும் சுமப்பாங்க. उसके बाद फिर से उठाने लगेंगे, ஏன்னா போக வேண்டிய இடத்துக்கு மறுபடியும் போகணும். क्योंकि और आगे चलकर जाना है। ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. लेकिन हमारा परमेश्वर यीशु मसीह ऐसा नहीं। நம்முடைய சுமையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் हमारी बोझ को यदि हम परमेश्वर के पास अर्पण कर देते हैं, ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். जीवन भर परमेश्वर हमें संभालेंगे। இப்படிப்பட்ட தேவன் ஒருவர் உண்டா இந்த உலகத்துல? क्या ऐसा एक परमेश्वर इस संसार में है? நம்முடைய இயேசு கிறிஸ்துவே நம்மை காண்கிறவராய் हमारा यीशु காக்கிறவராய் मसीह हमें रक्षा करने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। நிறைய கல் இருந்துச்சு, ஆனால் ஒரு கல்லை தான் யாக்கோபு எடுத்தான். बहुत सारे पत्थर उधर थी, लेकिन याकूब एक पत्थर को அந்த चुना। ஒரு கல் தான் அவனை தாங்கிற்று. वो एक पत्थर ही उसे संभाला। அது எங்கே? பெத்தேலிலே. वो किधर? बेतेल में। தேவனுடைய வீட்டிலே தேவன் நம்மை தாங்குகிறார். परमेश्वर के घर में परमेश्वर हमें संभालते हैं। அல்லேலூயா. हालेलुया। தாவீது 5 கல்லை எடுத்துட்டு போனான்பா. दाऊद 5 पत्थर को लेकर गया। யார் எதுக்கு? किसके लिए? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு போனா. गोलियत को मारने के लिए गया। 5 கல்லை பயன்படுத்தினானா? இல்ல, क्या वो 5 पत्थरों को इस्तेमाल किया? ஒரு கல்லை தான் பயன்படுத்தினான். नहीं नहीं, एक पत्थर को ही केवल इस्तेमाल किया। ஒரு கல்லை அடித்த ஒரே அடியில வீழ்த்தினா கோலியாத்தை. एक पत्थर से मारकर उसे घिरा दिया। அல்லேலூயா. हालेलुया। என்ன சொன்னா? நீ வாளோடும் தடியோடு வருகிறாய். वो उसे देखकर कहा कि तू लाठी और तलवार के साथ आ रहा है, நான் ஆண்டவர் என்னுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொன்னார். लेकिन मैं मेरा यहोवा परमेश्वर के नाम से तेरे सामने आता हूँ। ஒரே அடியில அடிச்சான். एक मार में उसने मार गिराया। வாளை எடுத்து தலையை துண்டித்தான். वो उसके बाद उसी के तलवार को निकाल कर उसके सिर को अलग किया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய நாமம் நமக்கு நம்மோடு கூட இருந்தால், यदि परमेश्वर का नाम हमारे साथ होती है, நாம் கர்த்தராகிய கன்மலை மீது நம்முடைய வீடு கட்டப்பட்டு இருந்தால், यदि हमारा घर परमेश्वर चट्टान के ऊपर यदि बना हुआ रहेगा, तो இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலை போதும் நமக்கு பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. यीशु मसीह नामक चट्टान काफी है शैतान की क्रियाओं को नष्ट करने। வேற கல்லு நமக்கு தேவையில்லை. और कोई पत्थर
पत्थर हमारे लिए अवश्य नहीं அந்த है, மலை இந்த மலை போகணும்னு அவசியம் கிடையாது. वो पर्वत ये पर्वत जाने की कोई अवश्य नहीं है. நம்முடைய இரட்சகராகிய கன்மலை, हमारा उद्धारकर्ता चट्टान परमेश्वर, அவர் தாகத்தை தீர்க்கிற கன்மலையா वो இருக்கிறார். हमारे प्यासों को बुझाने वाला परमेश्वर है. நமக்காக அடிக்கப்பட்ட கன்மலை, हमारे लिए मार खाया हुआ चट्टान है, நமக்காய் பிளக்கப்பட்ட கன்மலை, हमारे लिए तोड़ा गया परमेश्वर है, நமக்கு அடைக்கல தருகிறவர் நம்முடைய கன்மலையா இயேசு கிறிஸ்துவே. हमारे लिए रहने का स्थान देने वाला परमेश्वर यीशु मसीह வேற है, எந்த கல்லும் கிடையாது. और कोई चट्टान नहीं. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய கன்மலையாகிய கிறிஸ்து நமக்கு போதும். हमारा चट्टान मसीह हमारे लिए काफी है, வேற யாரும் நமக்கு தேவையில்லை. और कोई हमारे लिए अवश्य नहीं है. வானத்தையும் அந்த சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், आकाश और पूरी कुदरत को बनाने वाला सर्वशक्तिमान परमेश्वर, அவரே நம்முடைய கன்மலை இரட்சகர். वो ही हमारा उद्धारकर्ता परमेश्वर. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வழி நடத்தின போது मिस्र देश से जब इजरायलियों को आजाद करते हुए उन्हें अगवा किया, தேவன் அவர்களை சும்மா விடலப்பா, தனியா விடல. परमेश्वर उन्हें अकेला नहीं छोड़ दिया. வேதம் சொல்லுகிறது அவரோடு கூட சென்ற ஞான கன்மலை. शास्त्र कहते हैं कि उनके साथ ज्ञान का एक पर्वत साथ में चलकर गया. அல்லேலூயா. हालेलुया. அந்த கன்மலை தான் நமக்காக அடிக்கப்பட்டது. वही चट्टान ही हमारे लिए भी मारा गया है. அந்த கன்மலையிலிருந்து ரத்தம் புறப்பட்டது. उस चट्टान से खून निकल कर बहने लगा. அந்த ரத்தமே நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை கழுகுகிறது, சுத்தகிறது. उस लहू ही हमें पापों से शुद्ध करती है. அல்லேலூயா. हालेलुया. இந்த விசுவாசத்தை நம்மை விட்டு எந்த சக்தினாலும் எடுக்க கூடாது. ये विश्वास कोई भी ताकत हमसे दूर नहीं करनी चाहिए. அப்படி எடுக்கிறது என்றால் உங்களுடைய கால் கண்மலையில் இல்லை. यदि वो निकाल रहा है तो हमारा पैर उस चट्टान में नहीं है. உங்களுடைய அஸ்திபாரம் வேற எங்கேயோ இருக்கிறது. तुम्हारा नींव किधर और है. அல்லேலூயா. हालेलुया. வேற கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டிருந்தால் வேற எங்கேயும் போக முடியாது. यदि हम मसीह के ऊपर नींव रखे रहेंगे तो वो किधर भी नहीं जाएगी. ஆகையினாலே நம்முடைய விசுவாசம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். इसीलिए हमारा विश्वास मसीह के ऊपर होनी चाहिए. வேற யாருக்கு மேல வைக்க கூடாது. और किसी के ऊपर नहीं रखना है. மனிதருக்கு மேலே வைக்க கூடாது. मनुष्य के ऊपर नहीं रखना है. பிசாசுடைய மேலே வைக்க கூடாது. शैतान के ऊपर भी नहीं रखना है. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரே தேவன், सर्वशक्तिमान एकमात्र परमेश्वर, அவர்தான் நம்முடைய இரட்சணிய கண்மலை. वही हमारा उद्धार करने वाला परमेश्वर. நமக்காக அவர் துக்கத்தை சுமந்தார், நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார். हमारे दुखों को उसने उठाया. அல்லேலூயா. हालेलुया. நாம் நன்றாய் வாழ்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுமைப்படுத்தப்பட்டார். हम अच्छे रहने के लिए यीशु मसीह दुख सहा. நமக்கு பலன் கொடுக்கதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலவீனப்படுத்தப்பட்டார். हमें बल देने के लिए यीशु मसीह क्रूस में निर्बल किया गया. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சிலுவையை சுமந்து போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. थोड़ा हम सोच कर देखे कि क्रूस उठा कर जाने के समय में कितने कष्ट हुआ होगा. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, भोजन नहीं है, पानी नहीं है, வெயிட்ட தூக்கிட்டு இருக்கிறாரு. वजन को उठा कर ले जा रहा है. இதெல்லாம் எதுக்கு? ये सब किसके लिए? நம்முடைய பாரங்களை அவர் சுமப்பதற்காக. हमारे बोझ को वो उठाने के लिए இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். यीशु मसीह क्रूस को उठाया. நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். हमें पाप से छुड़ाने के लिए यीशु मसीह क्रूस उठाया. நரக தண்டனையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். नरक की दंड से हमें छुड़ाने के लिए यीशु मसीह क्रूस उठाया. அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். प्यारे भाइयों बहनों, यीशु मसीह हमारे पापों को क्रूस में उठाया. நமக்கு இளைப்பாறுதல் தரும்படியாக, क्योंकि हमें विश्राम देने के लिए இயேசு கிறிஸ்து களைப்படைந்தார். यीशु मसीह तक गया था. அல்லேலூயா. हालेलुया. அவர் 10,000ங்களும் சிறந்தவர். वो हजारों में वो श्रेष्ठ है. அவர் பூரண அழகுள்ளவர். वो पूर्ण खूबसूरत परमेश्वर है. பரிசுத்தமுள்ள தேவன். वो पवित्र परमेश्वर है. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். ऐसे ज्योति में रहने वाला, जिस ज्योति में कोई भी प्रवेश नहीं कर सकता है. அசிங்கமாய் இருக்கிற நம்மை அழகுபடுத்துவதற்காக, जो अशुद्ध हमको पवित्र खूबसूरत करने के लिए சிலுவையிலே தன்னுடைய அழகை எல்லாம் वो இழந்தார். क्रूस में अपने सारे खूबसूरती को खो बैठा. இதை சிந்தித்து பாருங்கள். इसे सोच कर देखिए. அவருடைய அழகெல்லாம் போச்சு. हमारे को उसके खूबसूरत सब चला गया. உங்களை அழகுபடுத்துவதாக, உங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, क्योंकि हमें खूबसूरत करने, पवित्र करने, நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே हमारे சுமந்தார். पापों को यीशु मसीह क्रूस में उठाया. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு
பாவமில்லாத பரிசுத்தர் அவர் பாவமானார். हमें हमारे पापों को स्वीकारते हुए निर्दोष पवित्र परमेश्वर पाप हुआ. அவர் பாவி அல்ல, பாவியாகவில்லை, பாவமானார். वो पापी नहीं हुआ, पाप हुआ. அவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் சபிக்கப்பட்டு போகல, சாபமானார். वो हमारे श्रापों को स्वीकारते हुए श्रापित नहीं हुआ, श्राप हुआ. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய பலவீனங்களில் பலத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவே பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். हमारे निर्बलों में हमें बल देने के लिए यीशु मसीह निर्बल को अपनाया. சிலுவையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் கொஞ்சம் சிந்தித்து क्रूस பாருங்க. में कितना कष्ट उठाए रहेंगे वो उसे सोचकर हम देखें. அல்லேலூயா. हालेलुया. சிலுவையிலே இந்த பக்கம் ஒரு கள்ளம், அந்த பக்கம் ஒரு கள்ளம். क्रूस में ये बाजू में एक छोर, दूसरे बाजू में दूसरा छोर. ஆணிக்கு அடிக்கப்பட்டிருக்கு. हाथ में खिल्ले लगाए गए हैं. ஆளு மரிக்கல அப்படின்னா காலை உடைச்சு கொண்டு வருவாங்க. यदि आदमी नहीं मरता है तो पैर को तोड़ डालेंगे. சிலருக்கு ஒரு நாள் 2 நாள் கூட மரிக்காமலே இருப்பாங்களா. कुछ लोग 1-2 दिन तक भी जिंदा रहते हैं. அப்ப என்ன இந்த பறவைகள், கழுகு, கொக்கு, காக்கா तो क्या होती है, चील, कौवे, எங்கெல்லாம் ரத்தம் இருக்கு அங்கெல்லாம் கொத்துமா. जिधर जिधर खून दिखती है उधर उधर वो ठोचती है. ஆணிகளை அடிக்கல இடத்துல जो किला जिधर मारा गया है பறவைகள் வந்து கொத்துமா. पक्षियों आकर ऐसा टोचती रहेंगे. அந்த வேதனைகளை துடிப்பாங்களா, சத்தம் उस போடுவாங்களா. वेदना में वे चिल्लाने लगते हैं. இயேசு கிறிஸ்துவோ यीशु मसीह भी நேரத்துக்கு முன்பதாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். समय के पहले ही अपना जीवन को सौंप दिया. ஏனென்றால் நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று வேதம் क्योंकि சொல்கிறது. वचन कहती है कि धर्मियों की हड्डी नहीं टूटती है करके वचन कहती है. மற்றவருடைய கள்ளங்களுடைய கால் எலும்புகள் உடைக்கப்பட்டது. बाकी चोर के पैरों तोड़े गए. இயேசு கிறிஸ்துவுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. लेकिन यीशु मसीह के पैर नहीं तोड़ा गया. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், அவர் நீதிமான். क्योंकि परमेश्वर धर्मी है. அந்த வேத வசனம் நிறைவேறும்படியாக उस वचन पूरा होने के लिए அவர் முன்பதாகவே மரித்து விட்டார். वो समय के पहले ही जीवन को दे दिया. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் அவர் அந்த வேதனையை தேவன் அனுமதித்தார். क्योंकि उस वेदना को परमेश्वर ही इजाजत दिया था. அதாவது சிலுவையில் அடிக்கிறதுக்கு படுறதுக்கு முன்னால हाँ, क्रूस में मारा जाने के पहले தேவனுடைய அன்பை புரிந்து கொள்கிறது தான் நான் இந்த காரியத்தை हम சொல்லுகிறேன். परमेश्वर के प्रेम को समझने के लिए कार्य को बोल रहा हूँ. நான் இது பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை. ये कार्य बोलने के लिए नहीं सोचा था. அதாவது சிலுவையில் படுறதுக்கு முன்பதாக क्रूस में मारे जाने के पहले அவங்களுக்கு மது கொடுப்பாங்க. மது, उनके लिए मद देते हैं. மது, சாராயம், ஜாராயம். उनको दारू देते हैं. ஏனென்றால் போதையில வந்து அந்த வலி தெரியாம இருக்கணுமா. क्योंकि इसके लिए देते हैं कि उस नशे में उनको वो दुख नहीं समझना चाहिए. எப்பா மேலெல்லாம் வலிக்கு, मेरा पूरा बदन दर्द देता है. வேலை செஞ்சு என்ன கஷ்டம், काम करके कितना कष्ट हो जाता இந்த है. வலி போகணும், கொஞ்சம் தண்ணி அடிச்சா தானே நல்லா இருக்கு. ये दर्द जाने के लिए थोड़ा सा दारू पीने से ही वो सही रहेगा. அப்படி நிறைய பேரு தண்ணி அடிக்கிறாங்க. ऐसे ही अनेक लोग दारू पीते हैं. எதுக்கு? மேல் வலியா. क्यों? बदन दर्द देती है. அப்ப சிலுவையில் அடிக்கப்படுகிறவங்களுக்கு இந்த மது கொடுக்கிறது வழக்கம். இஸ்ரவேல் அதாவது யூதர்களுக்கு அப்படி வழக்கம். तो यहूदियों में ऐसे आधा रिवाज है कि जो क्रूस में मारे जाते हैं उनके लिए पहले से मद दे देते हैं. ஏனென்றால் வரலாற்று புத்தகத்திலே நான் படித்திருக்கிறேன். क्योंकि मैं इतिहास की पुस्तक में मैं पढ़ा हूँ. அதுபோல தான் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்கள். उसी प्रकार यीशु को दिए. ஆனா இயேசு கிறிஸ்து அது குடிக்கல, வாங்கல, எனக்கு लेकिन வேண்டாம். यीशु मसीह उसे नहीं पिया, नहीं चाहिए करके बोल दिए. ஏனென்றால் क्योंकि உங்களுடைய பாவத்தினுடைய தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும். हमारे पापों के उस दंड को परमेश्वर अनुभव करना है. அந்த மதுவை வாங்கி குடிச்சு மயக்கம் அடைகிறதுக்கு அவர் விரும்பல. उस मद को लेकर पीकर अपना होश खोने के लिए அந்த தண்டனையை அவரே அடைய வேண்டும் என்று उस दंड को परमेश्वर स्वीकारने के लिए அதை வாங்கி குடிக்க மறுத்து விட்டார். எனக்கு उसे வேண்டாம்ப்பா. पीने से परमेश्वर मना कर அந்த दिया. வேதனையெல்லாம் நானே அனுபவிக்கிறேன். मैं मेरे वेदना को मैं स्वयं अनुभव करता हूँ. ஏனென்றால் அந்த வேதனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த வேதனையை क्योंकि उस वेदना से परमेश्वर हमें छुड़ाने के लिए वो वेदना उठाया. பாவ தண்டனையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அந்த தண்டனை இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே पाप की दंड से हमें छुड़ाने के लिए यीशु मसीह अपने शरीर को अर्पण कर दिया. இந்த கன்மலையை விட்டு வேற கல்லு வேணுமா? इस चट्टान को छोड़कर और कोई चट्टान हमें अवश्य है क्या? அதுல ஜீவன் இல்லை. उसमें जीवन नहीं है. ஜீவன் உள்ள கல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. जीवन से भरा हुआ पर चट्टान हमारा परमेश्वर यीशु मसीह நம்முடைய है. வீடு இந்த இயேசு கிறிஸ்துவோட ஜீவனுடைய
கல் இந்த ஜீவ கல்லின் மீது கட்டப்பட வேண்டும். हमारा घर ये यीशु मसीह इस जीवन से भरा हुआ इस पत्थर के ऊपर बांधा जाना है. அப்படி கட்டப்படினால் நம்முடைய கால்களை தேவன் உறுதிப்படுத்துகிறார். ऐसे बनाने के जब बनती है यीशु मसीह तब हमारे पैरों को स्थिर करते हैं. அல்லேலூயா. हालेलुया. அந்த கண்மலை நம்ம தாங்குகிறது, தப்புவிக்கிறது. उस चट्टान ही हमें संभालती है, हमें बचाती है. ஏசாயா 46:4 வாசிங்க. ஏசாயா पुस्तक 46 में 4 पढ़ेंगे. तुम्हारे बुढ़ापे में भी मैं वैसा ही बना रहूंगा और तुम्हारे बाल पकने के समय तक तुम्हें उठाए रहूंगा. मैंने तुम्हें बनाया और तुम्हें लिए फिरा रहता हूँ. मैं तुम्हें उठाया रहूंगा और छुड़ाता भी रहूंगा. அல்லேலூயா. हालेलुया. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर कह रहा है कि तुम्हारे बुढ़ापे तक मैं वैसे ही करता நரை रहूंगा. வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். तुम्हारे बाल पकने तक मैं तुम्हें संभालूंगा. நான் அப்படியே செய்து வந்தேன் இதுவரைக்கும். मैं अभी तक वैसा ही करते करते आया हूँ. இனிமேலும் நான் ஏந்துவேன். और भी मैं तुम्हें संभालूंगा. நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். मैं छुड़ाऊंगा, बचाऊंगा करके परमेश्वर कह रहा है. அல்லேலூயா. हालेलुया. இந்த தேவன் வேண்டுமா இல்ல வேற யாராவது வேண்டுமா? ये परमेश्वर चाहिए, नहीं तो और कुछ चाहिए. மனிதன் நம்மை ஏமாற்று போடுவான். मनुष्य में धोखा देंगे. ஏமாற்றாத ஒரு தேவன், பொய் சொல்லாத தேவன் ஒருவர் உண்டால் நம்முடைய ஆண்டவராய் झूठ नहीं बोलने वाला, धोखा नहीं देने वाला केवल हमारा यीशु मसीह है. நம்மை தாங்கும் சுமை தாங்கியா இருக்கிறார். हमें संभालने वाला, बोझ उठाने वाला परमेश्वर वो है. அல்லேலூயா. हालेलुया. அந்த கல் நம்மோடு கூட இருந்தால், यदि उस चट्टान हमारे साथ रहेगा, கோலியாத்தை போல எத்தனை பிசாசுகள் வந்தால் ஒரே கல் போதும். गोलियात के समान कितना भी शैतान आने दो, एक ही पत्थर काफी है. அல்லேலூயா. हालेलुया. நம்மை தாங்குகிற தேவன், हमें बचाने वाला परमेश्वर, நம்மை தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர், हमें संभालने वाला और बचाने वाला. அல்லேலூயா. हालेलुया. இந்த தேவன் நமக்கு போதும், வேற யாரும் தேவையில்லை. ये परमेश्वर हमारे लिए काफी है. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் அவரை பாடுவேன். जीवन भर मैं उसको गाऊंगा, அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன். उसको स्तुति करूंगा, आराधना करूंगा. இந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? इस प्रेम से हमें छुड़ाने वाला कौन है? மரணமானாலும் சரி, ஜீவனாலும் சரி, हाँ, मृत्यु हो या जीवन हो, பசியா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் சரி, यदि भूख हो या यदि कमी हो, நிர்வாணமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தேவ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? यदि नंगेपन भी हो, परमेश्वर की प्रेम से हमें कौन अलग करेगा? இந்த உறுதி நமக்கு தேவை. ये दृढ़ता हमारे लिए अवश्य है. இந்த உறுதியை தேவன் விரும்புகிறார். इस दृढ़ता को परमेश्वर चाहते हैं. அந்த ஜீவனுள்ள கல் மீது விசுவாசம் வைத்தா தானப்பா, उस जीवन से भरा हुआ उस चट्टान के ऊपर हम विश्वास रखने से அவன் தான் பதறான். वो ही घबराया गया नहीं, அவன் வெட்கப்பட்டு वो போவதில்லை. लज्जित नहीं होगा. ஏனென்றால் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன், क्योंकि कभी भी हमें नहीं छोड़ने वाला परमेश्वर. இந்த உலகமே கைவிட்டாலும் சரி, நம்மை கைவிடாத தேவன் ஒருவரே அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ये पूरी संसार यदि हमें छोड़ दे, हमें नहीं छोड़ने वाला एकमात्र यीशु मसीह है. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். मनुष्य तो चेहरा को देखता है, लेकिन परमेश्वर हमारा हृदय को देखते இருதயத்தை हैं. பார்த்து தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். हमारा हृदय को देखकर परमेश्वर हमारा जीवन में क्रिया करते हैं. அல்லேலூயா. हालेलुया. வீழ்த்தும் கல், ஒரே கல்லுல சாத்தானை வீழ்த்திட்டான். एक ही पत्थर में शैतान को गिरा दिया. கோலியாத்தை ஒரே கல்லுனால வீழ்த்திட்டான். गोलियत को एक ही पत्थर से गिरा दिया. கல் எக்ஸ்ட்ரா இருக்கு, और अधिक पत्थर तो है, அதையே வேஸ்ட் ஆக்கணும். लेकिन उसे क्यों व्यर्थ करना है? ஒரு கல் போதும். एक पत्थर काफी है. சாத்தானை விரட்ட வேண்டும்டா ஒரு வார்த்தை போதும். शैतान को भगाने के लिए एक पत्थर काफी है. மரித்தவனை உயிரோடு எழுக்க தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை போதும். मरे वो को जिंदा करने के लिए एक पत्थर, एक शब्द काफी है. வேற வார்த்தை தேவையில்ல, ஒரு வார்த்தை போதும். और अधिक शब्द अवश्य नहीं है, एक शब्द काफी है. ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. एक सेवक जब संदेश दे रहे थे, பரதேசி ரத்னம்,
परदेश रत्नम। ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்தி கொடுத்துட்டு இருந்தாரு. 1-1.5 घंटा तक वो संदेश दे रहे थे। இங்க இருந்து அங்க ஓட்டான், அங்க இருந்து இங்க ஓட்டான், ஓடிக்கிட்டே இருந்தாரு. इधर से उधर, उधर से इधर दौड़ रहे थे। பிரசங்க நல்லா தான் இருக்கு. संदेश अच्छा ही था। ரொம்ப ஜோக் பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு. बहुत ऐसे हंसी मजाक के साथ प्रचार करते हैं। ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. 1-1.5 घंटे तक वो प्रचार कर रहे थे। அந்த எவ்வளவு பேசியிருப்பாரு. तो उतना देर में कितना शब्द बोले रहेंगे। ஆனா அதுல ஒரு வார்த்தை என்னை தொட்டது. ஒரே ஒரு வார்த்தை. एक शब्द ही मुझे छुआ। தூதர்களுக்கு கை கொடுக்காமல் स्वर्गदूतों के लिए अपने हाथ नहीं आगे करते हुए ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார். परमेश्वर अब्राहम के संतान के लिए अपने हाथ को आगे किया। हालेलुया, हालेलुया। आगे ने किया, हाथ दिया, हाथ दिया। हालेलुया, हालेलुया। தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்கவில்லை. स्वर्गदूत के लिए परमेश्वर अपने हाथ नहीं दिए। விழுந்து போன பிசாசுகள் தேவதூதர்கள், जो गिर गए थे स्वर्गदूत वो शैतान बन गए थे। அவர்களுக்கு தேவன் கை கொடுக்கவில்லை, விடுதலை கொடுக்கவில்லை. उनके लिए परमेश्वर आजादी नहीं दिया और उनके लिए हाथ अपना नहीं दिए। ஆகையாலே மேலே இருந்து தள்ளப்பட்ட விழுந்து போன அசுத்த ஆவிகள், इसलिए स्वर्ग से जो नीचे गिर गए अशुद्ध आत्माएं, கோடிக்கணக்கான ஆவிகள் இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. करोड़ों करोड़ों आत्माएं ये संसार में घूम फिर रही है। எந்த அசுத்த ஆவிகளுக்கும் பிசாசுக்கும் தேவன் கை கொடுக்கவில்லை. कोई भी अशुद्ध आत्मा शैतान के लिए परमेश्वर हाथ नहीं दिया। ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார். लेकिन अब्राहम के वंश के लिए यीशु मसीह अपने हाथ को दिए। हालेलुया, हालेलुया। தேவதூதர்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். स्वर्गदूत भी परमेश्वर के द्वारा ही सृष्टि किया गया है। ஆதாமையும் தேவன் உண்டாக்கினார். आदम को भी परमेश्वर ही सृष्टि किया। ஆதாமுக்கு தேவன் கை கொடுத்தார். लेकिन आदम के लिए परमेश्वर हाथ दिए। அவருடைய சந்ததிகளான நாம் எல்லாம், आदम के संतानी तो हम सब है। நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி, हमें सब यीशु मसीह आजाद करते हुए, இரண்டாம் ஆதாமியாகிய கிறிஸ்து இயேசு दूसरा आदम मसीह यीशु நம்மை அவருடைய சந்ததியாய் மாற்றுகிறார். हमें अपना संतान बनाता है। हालेलुया, हालेलुया। விழுந்து போன நமக்கு தேவன் நமக்கு கை கொடுக்கிறார். जो गिरने वाले हमारे लिए परमेश्वर अपने हाथ को देता है। गिरने वाला नहीं है, गिराया हुआ हमें, जो गिर गए थे हमारे लिए परमेश्वर हाथ देकर उठाता है. परमेश्वर हाथ देकर उठाता है। தேவதூதர்களுக்கு தேவன் கை கொடுக்கவில்லை. लेकिन स्वर्गदूतों के लिए परमेश्वर अपने हाथ नहीं दिए। இப்படிப்பட்ட கல்லப்பா, ऐसा एक चट्टान हमारा परमेश्वर, ஜீவனுடைய கல், जहाँ जीवन से भरा हुआ எப்போதும் வந்து அடையத்தக்கனான கண்மலை கிறிஸ்து. हमेशा हम आकर छिपने के लिए एक पत्थर वो परमेश्वर है। பாவிக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன், पापियों के लिए रहने का स्थान देने वाला परमेश्वर। ஹல்லேலூயா, हालेलुया। சொல்லுகிறேன், ரெக்கார்ட் ஆகட்டும். இந்து வேதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. जो ऐसे हिंदू की जो वेद में ऐसा लिखी गई है, சிஸ்ட பரிபாலனம், சிஸ்ட பரிபாலனம், அதாவது வந்து நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும். अच्छे लोगों को अच्छे रखना, துஷ்டர் நிகிரகம், मतलब दुष्ट लोगों को नष्ट करना। இதுக்காக தான் அவதாரங்கள் வந்ததுன்னு சொல்லி அந்த கதைகள் எல்லாம் கட்டுக்கதை. वो कहानियां जो ऐसे जो उनकी सोच कल्पनाएं की जो कहानियां, அவதாரம் எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. अच्छे लोगों को अच्छे रखने के लिए ऐसे अवतार आए हैं। அது வரலாறு எல்லாம் கிடையாது, கட்டுக்கதைகள். वो इतिहास नहीं है बल्कि कल्पनाएं हैं। ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலாற்று புருஷன். लेकिन परमेश्वर यीशु मसीह इतिहास का पुरुष है। இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத பரிசுத்தர், கன்னியின் வயிற்றிலே பிறந்தது வரலாறு. यीशु मसीह निर्दोष पवित्र परमेश्वर आए थे कुंवारी के पेट में, वो एक इतिहास है। உலகத்தின் சரித்திரத்தை இரண்டாய் பிரித்தார். पूरी संसार की इतिहास को परमेश्वर दो किया। கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இரண்டாய் பிரித்தார். इतिहास को ऐसा परमेश्वर दो किया है कि मसीह के पहले मसीह के बाद। அதற்கும் வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது. उसके लिए भी शास्त्र में आधार है। கர்த்தருடைய அனுகிரகத்தை வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். परमेश्वर आने की उस साल को विशेष करने के लिए यीशु मसीह प्रकट हुआ। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 வசனத்தம் 1வது வசனம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா पुस्तक में 61 में एक और दूसरा वचन में ये वचन दिया गया है। இயேசு கிறிஸ்து வரலாற்று புருஷன், தேவன். यीशु मसीह परमेश्वर जो इतिहास का पुरुष है। அவர் தேவனாய் இருந்து மனிதனாய் வந்தார். वो परमेश्वर होते हुए मनुष्य होकर आया। யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. किसके लिए? आपके लिए और मेरे लिए।
இயேசு கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டார். यीशु मसीह मेरे लिए मारा गया. அல்லேலூயா. हालेलुया. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. शास्त्र में दिया गया है कि संसार की पापों को अपने शरीर में उठाने वाला मेमना. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், लेकिन यीशु मसीह के खून से जो छुड़ाए हुए परमेश्वर के लोग, ஒவ்வொருவரும் உரிமை பாராட்டலாம். இயேசு கிறிஸ்து हम எனக்காய் सब அடிக்கப்பட்டார். परमेश्वर के ऊपर हक जता सकते हैं कि यीशु मसीह मेरे लिए मरा. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். यीशु मसीह मेरे पापों के लिए मरा. அவர் என்னுடைய தேவன் என்று वो मेरा परमेश्वर है करके हम हक जता ஒவ்வொரு सकते हैं. தேவனுடைய பிள்ளைகளும் உரிமை பாராட்டலாம். हम हर परमेश्वर के लोग हम हक जता सकते हैं. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் தருகிறார். अब्बा पिता करके पुकारने वाली पुत्र की स्वतंत्र की आत्मा परमेश्वर में देते हैं. அல்லேலூயா. हालेलुया. அதே ஆபிரகாமின் சந்ததியில வந்தாங்க இஸ்ரவேல். वही अब्राहम की वंश से इस्माइलियो भी आए हैं. அவர்களுக்கு அப்பா பிதாவின் கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. लेकिन उनके लिए हप्पा पिता करके बोलने की हक नहीं है. யா அல்லாஹ் 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 அல்லாஹ்னு தான் சொல்லிட்டு वे இருப்பாங்க. केवल अल्लाह अल्लाह करके बोलते रहेंगे. ஆனா நாமோ लेकिन हम அப்பா हप्पा எசப்பா यीशु पिता, தந்தையே हाँ पिता, சொல்லும் பொழுதே அழகு. हम जब बोलते हैं रोने को आ जाता இந்த है. உரிமையை இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு ये தந்திருக்கிறார். हक परमेश्वर यीशु मसीह के द्वारा हमें दिए हैं. தம்முடைய இரத்தத்தை சிந்தி अपना लहू को बहाते हुए தம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன். अपना जीवन को हमारे लिए दिया है. அவரே ஜீவன் உள்ள கல். वो ही जीवन से भरा हुआ पत्थर है. இந்த தேவதான் நாம ஆராதிக்க வேண்டும். इस परमेश्वर की आराधना हम करना चाहिए. இவர்தான் நீதியின் சூரியன். इसे ही हम कहते हैं कि नीति सूरज. இந்த சூரியனை தான் நாம ஆராதிக்க. நீதியின் சூரியனை. इस नीति सूरज को पर हम आराधना करना है. இந்த சூரியனை இல்லப்பா அங்க ये தெரியுதுல. जो दिखने वाली सूरज को नहीं. லைட்ட போட்டா பிடி பிடி விட்டுடுவாங்க. हम लाइट को चालू कर ऐसे ऐसे करते हैं. அது என்னது? ये क्या है? லைட் பா மனுஷன் பண்ணினதுப்பா. लाइट पर मनुष्य बनाया है. இந்த சூரியனை தேவன் உருவாக்கினவர். ये सूरज को परमेश्वर सृष्टि किए हैं. அதை சிருஷ்டித்த தேவன் நீதியின் சூரியன். उसे सृष्टि करने वाला हमारा परमेश्वर नीति அவரை सूरज है. தான் நாம் ஆராதிக்க வேண்டும். उसको ही हम आराधना करना இதற்கு है. விரோதமாக வருகிற எந்த சிந்தனையும் எந்த உபதேசம் பிசாசினால் உண்டானது. इसके अलावा आने वाला कोई भी उपदेश सोच विचार वो शैतान की ओर से है. பவுல் சொல்லுகிறார், நான் சொன்ன சுவிசேஷத்தை பார்க்கிலும் வேற ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவன். पौलुस कहता है कि मैं जो सुसमाचार तुम्हें बताया हूं उसके अलावा कोई भी सुसमाचार तुम्हें आकर बोलेगा. தேவதூதன் தூதனே வந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள் என்று यदि சொன்னார். वो स्वर्ग दूत भी आकर तुम्हें बताए तो वो श्रापित रहे करके पौलुस कहा. அல்லேலூயா. हालेलुया. அதனால தேவனே நமக்கு கண்மலை, வேற கண்மலை கிடையாது, इसलिए வேற கல்லு கிடையாது, परमेश्वर- மண்ணு கிடையாது, इसलिए परमेश्वर ही हमारे लिए चट्टान है और कोई पत्थर मिट्टी नहीं है. வேற சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, நட்சத்திரங்கள் और கிடையாது. कोई चांद सूरज तारों नहीं है. எல்லாத்தையும் ஆராதிக்கிறார்கள் மனிதர்கள். सब क्यों दंड उपासना करते हैं मनुष्यों. நமக்கு ஒரே சூரியன், நீதியின் சூரியன் लेकिन நம்முடைய ஆண்டவராகிய हमारे இயேசு लिए கிறிஸ்து. केवल एक ही सूरज हो नीति यीशु मसीह है. அல்லேலூயா. हालेलुया. இதற்கு விரோதமாக தாய் வந்தாலும் தகப்பனாலும் புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் எல்லாத்தையும் தூர ஒதுக்கணும். इसके खिलाफ में यदि माँ पिता है, यदि पत्नी पति कोई भी खिलाफ करे तो हम उनको दूर करना இந்த है. விசுவாசம் நமக்குள்ளே வந்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ऐसे विश्वास हमारे अंदर आने पर परमेश्वर हमारे साथ रहेंगे. நம்முடைய கால்களை தேவன் உறுதிப்படுத்துகிறார். तब परमेश्वर हमारे पैरों को दृढ़ करेगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த அனுபவத்துக்கு நாம எல்லாரும் வர வேண்டியது அவசியமா ये இருக்கு. अनुभव में हम सब आना तो अवश्य है. இந்த கல்லின் மீது சபை கட்ட வேண்டும். इस पत्थर के ऊपर कलीसिया निर्माण किया जाना है. மத்தேயு 16:18 வாசியுங்கள். मत्ती 16 में 18 पढ़ेंगे. मत्ती 16 में 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. मैं भी तुझसे कहता हूं कि तू पतरस है और इस पत्थर पर अपनी कलीसिया बनाऊंगा और अधोलोक के फाटक उस पर प्रबल नहीं होंगे. அல்லேலூயா. हालेलुया. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
फिर मैं तुझसे कहता நீ हूँ பேதுருவாய் இருக்கிறாய், तू पतरस है இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், और मैं इस पत्थर पर अपनी कलीसिया को बनाऊंगा பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. और अधोलक के फाटक उस पर प्रबल न होंगे। அல்லேலூயா. लेलुया। இதுல ரெண்டு விதமான கல்லை சொல்லுகிறார். इसमें परमेश्वर दो प्रकार के पत्थर को परमेश्वर कह रहे हैं। ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த கல்வி மீது சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னை கல் என்று சொல்லுகிறார். यीशु मसीह इधर जब पत्थर करके कह रहे हैं वो अपने बारे में यीशु मसीह कह रहा है இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், इस पत्थर के ऊपर मैं मेरा कलीसिया को बनाऊंगा பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. और अधोलक के फाटक उस पर प्रबल नहीं होंगे। பேதுருகிட்ட சொல்லுகிறார், पतरस से कह रहा है நீ பேதுருவாய் இருக்கிறாய். ये तू पतरस है। பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். पतरस का अर्थ है कि पत्थर। பேதுரு பிரதான அப்போஸ்தலன். पतरस प्रधान चेला है। அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி प्रेरित है। என்பவருடைய உபதேசத்தின் மீது கட்டப்படுகிற சபை. प्रेरित भविष्यद्वक्ताओं के उपदेश में कलीसिया बांधा जाता है। அல்லேலூயா. लेलुया। எல்லா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளும் கல்லாய் இருக்கிறார்கள். सब प्रेरितों भविष्यद्वक्ताओं पत्थर है, ஆனால் மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. लेकिन इमारत की सिर का जो कोना पत्थर वो यीशु मसीह இயேசு है। கிறிஸ்து மேலே கட்டப்பட வேண்டும். यीशु मसीह के ऊपर हमारा विश्वास का घर बांधा जाना है। அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அசிபார உபதேசத்தின் மேல கட்டப்பட வேண்டும். प्रेरितों और भविष्यद्वक्ताओं की उस उपदेश के ऊपर हम बांधा जाना है। அல்லேலூயா. लेलुया। அதாவது நிறைய பேர் இப்படி சந்தேகமா சொல்லுவாங்க, அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு நான் சொல்கிறேன். ऐसे कुछ लोग शक से बोलते हैं, उस शक हमको नहीं होना चाहिए, इसके लिए मैं बोल रहा हूँ। பேதுருவே நீ கற்பாறையாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். परमेश्वर कह रहा है कि हे पतरस तू पत्थर है करके पर यीशु मसीह कहते हैं। கேபா என்றால் கற்பாறை. तो केबा मतलब काला पत्थर। அப்பொழுது மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கல்லு பேதுரு என்று சொல்லுகிறார்கள். तो दूसरों ऐसे कहते हैं कि वो पत्थर पतरस है। இல்ல அந்த கல்லு இயேசு கிறிஸ்து. वो पत्थर यीशु मसीह है। இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள கல். அந்த கல்லுக்கு மீது சபை கட்டப்படுகிறது. यीशु मसीह ही जीवन से भरा हुआ पत्थर है, वो कलीसिया उसके ऊपर बांधा जाती है। பேதுரு பவுல் போன்ற தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் மீது கட்டப்படுகிறது. पतरस पौलुस उनके उपदेशों के ऊपर बांधा जाती है। இயேசு கிறிஸ்துவும் கல்லா இருக்கிறார், यीशु मसीह भी पत्थर है அவருடைய உபதேசமும் கல்லா இருக்கிறது. और यीशु मसीह के उपदेश सब पत्थर है। அப்போஸ்தலர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம், प्रेरितों और भविष्यद्वक्ताओं के उपदेश, இதுதான் அஸ்திபார கல். ये ही जो मूल पत्थर है। அல்லேலூயா. लेलुया। அப்ப தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள கல் மீது நம்முடைய சபை கட்டப்பட तो வேண்டும். परमेश्वर यीशु मसीह जो जीवन से भरा हुआ उस पत्थर के ऊपर हम बांधा जाना அப்போஸ்தல है। தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் மீது நம்முடைய சபை நம்முடைய ஊழியங்கள் கட்டப்பட வேண்டும். हमारा सेवा, हमारा जो कलीसिया प्रेरितों के उपदेश के ऊपर बांधा जाना है। அல்லேலூயா. लेलुया। ரொம்ப தூக்கம் வருதா? क्या बहुत नींद आ रही है? நேரம் ஆயிட்டா? समय हो गई है। हमेशा आनंद है मुझे यीशु देता है, हमेशा आनंद है मुझे यीशु देता है। आओ मिलकर उसकी स्तुति करें हम, आओ मिलकर उसकी स्तुति करें हम। हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। आओ मिलकर उसकी स्तुति करें हम, आओ मिलकर उसकी स्तुति करें हम। हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। हालेलुया। लेलुया। इतना ही
இந்த நம்ம இந்த ஜெப வீட்டிலே இப்படி பாடும் பொழுது இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறது. इस परमेश्वर के भवन में हम जब गीत गाते हैं तो इतना आनंद होती है। இந்த உலகமோ அழிவுக்குரியது. ये संसार तो नाश के लिए रखी गई है। இந்த உலகம் அழிக்கப்படும் பொழுது இந்த கட்டடம் கூட அழிக்கப்படும். जब ये संसार नाश किया जाएगा तब ये इमारत भी नाश किए जाएंगे। இங்க பாடும் பொழுதே இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. इधर जब हम गाते हैं तो इतनी आनंद होती है। அழியாத தேவனுடைய ராஜ்யம் நித்திய ஜீவனத்திலே நாம் போனால், लेकिन अविनाशी अनंत जीवन उसके राज्य में जब हम जाएंगे, எந்நேரம் தேவனை துதித்து பாடலாம். हमेशा के लिए हम परमेश्वर की स्तुति करते रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. परमेश्वर का राज्य में खाना पीना नहीं होता। அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறது பரலோக ராஜ்யம். पवित्र आत्मा से जो भरकर जो आनंद होती है उस आनंद परमेश्वर का राज्य है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அங்கேயும் புசிக்கு கொடுப்பாரான். लेकिन उधर भी परमेश्वर हमारे लिए भोजन देंगे। இங்க மட்டன் மீன் இதெல்லாம் முட்டை கிட்ட எல்லாம் கிடைக்காது. लेकिन उधर मटन मच्छी अंडा सब नहीं मिलेगी। ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க जो கொடுப்பேன் என்று विजयी சொல்கிறார். पाता है उसको परमेश्वर जीवन का फल देंगे। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஜீவன் அந்த ஜீவ கனியை புசிக்க கூடாது இருந்தால் ஆதாம் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி उस அடிக்கப்பட்டார்கள். जीवन के फल को आदम व हवा नहीं खाना चाहिए करके उन्हें बगीचे से बाहर कर दिए। ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே அதை புசிக்க கூடாது என்று விரட்டிவிட்டார். क्योंकि परमेश्वर उनको उनके आज्ञा को नहीं मानने के कारण उन्हें नहीं खाना करके भगा दिए। ஆனால் தேவன் நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணி, लेकिन हमें परमेश्वर अपने वचन के लिए आज्ञा मानने के लिए करके நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ஜெயம் எடுத்தால், हमारे मसीह के जीवन में यदि हम विजयी पाएंगे तो ஆதாமுக்கு புசிக்க கொடுக்காத ஜீவ விருட்சத்தை கனியை நமக்கு புசிக்க கொடுக்கும். आदम के लिए जो खाने नहीं दिया परमेश्वर उस फल को परमेश्वर हमें खिलाएंगे। என்றென்றும் என்றென்றும் ஆண்டவரோடு வாழலாம். அதுக்கு மரணமே கிடையாது. हमेशा के लिए हम परमेश्वर के साथ जिएंगे। அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். वही परमेश्वर यीशु मसीह कहा कि वो मरेगा तो भी जिएगा, वो मरेगा भी नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட கல்லாவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய கல். ऐसा जीवन से भरा हुआ चट्टान हमारा परमेश्वर है। இந்த பாத்ரூம்ல வைக்கிற கல்லு கிடையாது. ये बाथरूम में लगाने वाला पत्थर नहीं। ஒருவன் ஒரு மரத்தை வெட்டுகிறான், एक व्यक्ति एक पेड़ को काटता है, அதுல சிலை வைக்கிறான். उसमें मूर्ति भी बना लेते हैं। ஒரு மரத்தை எடுத்து தூண் வைக்கிறான், சட்டம் வைக்கிறான். और उस लकड़े में से कुछ भाग को वो पिलर बनाते हैं। அதே விறகுல கொண்டு வந்து குளிர்வாக்கிறான், நெருப்பு எரிக்கும். और उसके छोटे छोटे टुकड़ों को वो आग जलाकर उसमें ठंडा के लिए थोड़ा गरम पाते हैं। குளிர் குளிர் தண்டி தண்டி ठंडी ठंडी लगती है। அதே மரத்துல கொஞ்சம் வந்து தீ கொளுத்தி उसमें से थोड़ा सा जो लकड़े को जलाकर अपने ठंडी के लिए वो गरम पाते हैं। அதே மரத்துல ஒரு பொம்மை செஞ்சு उसी ये लकड़े से एक मूर्ति बनाकर मुझे बचाओ करके बोलते हैं। புத்தி இருக்கா? क्या उनके अंदर बुद्धि है? புத்தி இல்லாதவன். वे निर्बुद्धि है। அல்லேலூயா. हालेलुया। அறிவில்லாத ஜனங்களை தேவன் மாற்றுகிறார். निर्बुद्धियों को परमेश्वर बदलता है। தேவன் தம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு நேராய் சென்றுகிற மனிதனை ரட்சித்து, जो मृत्यु की ओर चलने वाले लोगों को परमेश्वर उद्धार करके ஜீவனுள்ள தேவனாகிய அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் திருப்புகிறார். जीवित परमेश्वर को आराधना करने के लिए उसकी ओर फेर देता है। ஞானம் இல்லாதவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். जिसके अंदर ज्ञान नहीं है परमेश्वर उन्हें ज्ञान देता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஞானம் யாருக்குள்ளே வருகிறதோ அவர்கள் தான் ஞானவான்கள், அறிவாளிகள். ये ज्ञान जिसके अंदर आता है वही ज्ञानी है, वही बुद्धिमान बनेंगे। இந்த உலகத்துல எத்தனை படித்திருந்தாலும் சரி அவங்களுக்கு அறிவு கிடையாது. इस संसार में कितने भी बड़ी पढ़ाइयों करे रहेंगे तो भी उनके अंदर बुद्धि नहीं है। அவன் பெரிய பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி அவனுக்கு அறிவு கிடையாது. यदि वो बड़े डॉक्टर भी होने तो वो उनके अंदर बुद्धि नहीं है। வேதம் சொல்லுகிறது பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லுகிறது. वचन कहती है कि जो पवित्र परमेश्वर की जो ज्ञान ही ज्ञान है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर को डरने का डर ही ज्ञान की शुरुआत है। हालेलुया। हालेलुया। இந்த தேவனுக்கு தாப்பா பயப்படணும், ஆராதிக்கணும். इस परमेश्वर को ही हम डरना चाहिए और आराधना करना चाहिए। வேற ஒரு தேவன் நமக்கு இல்லை. और कोई ईश्वर हमारे लिए नहीं है। மத்தேயு 21:44 வாசிங்க. मत्ती 21 में 44 पढ़ेंगे। जो इस पत्थर पर गिरेगा वह चकनाचूर हो जाएगा और जिस पत्थर पर वह गिरेगा
उसको पिसा डालेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर यूं कहते हैं, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் इस पत्थर पर जो गिरेगा நொறுங்கி போவான். वो चकनाचूर हो जाएगा, இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போடும் और इस पत्थर जिसके ऊपर गिरेगा वो என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு. पिस डालेगा करके मैं तुम्हें कहता हूं करके यीशु मसीह कहा। ஆண்டவராய் இயேசுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஜனமாய் இருந்தாலும் சரி, यीशु मसीह के विरोध में आने वाले कोई भी प्रजा होने दो, அது எந்த ஜாதிகாரனா இருந்தாலும் சரி, वो कोई भी जाति होने दो, அது எந்த அரசாங்கமாய் இருந்தாலும் சரி, वो कोई भी सरकार होने दो, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லி மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். परमेश्वर कहता है कि इस पत्थर पर जो भी टकराएगा वो चुकनाचूर होएगा, இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். और इस पत्थर जिसके ऊपर गिरेगा वो पिस जाएंगे। கிறிஸ்தவ சபைக்கும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழுங்குகிற ஜனமே, हाँ, मसीह परमेश्वर के लोगों, कलीसिया के विरोध में खड़े होने वाले लोगों, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், यीशु के नाम से कह रहा हूँ, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நசுங்கி போவான். इस पत्थर के ऊपर जो टकराएंगे वे चकनाचूर होंगे, இந்த கல் எவன் மேல் விழுமோ और इस पत्थर जिसके ऊपर गिरेगा அவன் நொறுங்கி போவான், நசுங்கி போவான். वे पिस जाएंगे, वे दब जाएंगे। ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. इसलिए सावधान से हम रहे। எதிராக இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து இருக்கிறார். सारे मनुष्यों के पापों को यीशु मसीह अपने क्रूस में उठाया है। நீ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் வழி இந்த இயேசு கிறிஸ்துவே, வேற வழி கிடையாது. स्वर्ग में जाना है तो केवल यीशु ही मार्ग है। இவரே ஞான கண்மலை, यही ज्ञान से भरा हुआ चट्टान है, ஜீவனுள்ள கல். जीवन पत्थर है। இந்த कल ஜீவனுள்ள கல்லை விட்டுட்டு इस जीवन पल से भरा हुआ पत्थर को छोड़कर மனிதனால் செய்யப்பட்ட கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற ஜனங்களே, मनुष्यों को, मनुष्य के द्वारा बनी हुई चट्टा मिट्टी पत्थरों को उपासना करने वाले लोगों, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. मन फिरिए, स्वर्ग राज्य निकट है। இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே தவிர வேறே தேவன் இல்லை இல்லை இல்லை. यीशु मसीह एकमात्र ही परमेश्वर है और कोई ईश्वर नहीं இந்த है। இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கும்படியாக சிலுவையிலே உங்களுடைய பாவத்தை சுமந்து இருக்கிறார். ये यीशु मसीह तुम्हें उद्धार करने के लिए क्रूस में अपने जीवन को दिया है, உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். तुम्हारे लिए अपना जीवन को दिया है। நீ அடைய வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் சுமந்து இருக்கிறார். तुम दंड जो पाना चाहिए वो यीशु मसीह अपने शरीर में அதுதான் उठाया வேதம் है। சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. इसीलिए वचन कहते हैं कि तू अपने बोझ को परमेश्वर के ऊपर रख दो। நீதிமானை கால்களை தள்ளாட விட்டார். धर्मियों के पैर को परमेश्वर डगमगने नहीं देंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆகையால இந்த கல் மீது மோத வராதீங்கப்பா. इसीलिए इस पत्थर के ऊपर टकराने के लिए मत आइए, முடிவு அழிவுதான். उसकी अंत नाश होगी। ஜீவனுள்ள கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. जीवित पत्थर वो परमेश्वर यीशु मसीह है। இவரை யாரும் உருவாக்கவில்லை, इसे कोई भी नहीं बनाया, இவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ये जो है सो है। சிலவங்க கேட்பாங்க, கடவுளை யாரு உண்டாக்குனா? कुछ लोग ऐसा सवाल भी करते कि ईश्वर को किसने बनाया? இப்ப தேவனை யாரும் உருவாக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா. परमेश्वर को कोई बनाने के लिए अवश्य नहीं होती। இந்த தேவனுக்கு எதிராக இருங்கிற ஜனமே, इस परमेश्वर के खिलाफ में रहने वाले लोग, உன்னையும் தாயின் கருவிலே உருவாக்கினவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. तुम्हें भी मां के पेट में यही परमेश्वर ने बनाया है। ஒருபோதும் மறவா வேண்டாம். कभी भी ये हम नहीं भूलना है। உன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், तुम्हें जन्माने वाले तुम्हारे माँ पिता यदि भूल जाए, உன்னை மறவாத தேவன் இந்த இயேசு கிறிஸ்து. तुम्हें नहीं भूलने वाला परमेश्वर ये यीशु मसीह है। ஏனென்றால் உனக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், உனக்காகவும் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். क्योंकि तुम्हारे लिए अपना जीवन को, लहू को परमेश्वर ने बहाया है। இதை விட்டு வேற அந்த கல்ல கும்பிடு இந்த கும்பிடு இதெல்லாம் பிசாசுனுடைய உபதேசங்கள். बाकी इसको छोड़कर और बाकी कुछ भी वो शैतान की उपदेश है। நாங்க இயேசுநாதர் சிலை வச்சு கும்பிடுறோம். हम यीशु मसीह की मूर्ति रखकर उपासना करते हैं। மரியாதை தான கும்பிடுகிற சிலை வச்சிருக்கிறோம். हम मरियम को ही उपासना करते हैं। எந்த வேதத்துல இருக்கிறதே? कोई कौन से शास्त्र में ये दिया है? சாத்தானுடைய ஊழியக்காரன், वो शैतान का उपदेश அது है। யாரா இருந்தாலும் சரி, वो कोई भी हो, கல்லை வண்ணு மண்ணை வணங்குன்னு சொல்லுகிறவன் சாத்தான். मिट्टी और मूर्ति को उपासना करो करके बोलने वाले शैतान होंगे। அதனாலே மனம் திரும்புங்கள். इसलिए मन फिरिए। ஜீவனுள்ள கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. जीवित पत्थर वो परमेश्वर यीशु मसीह है। ஆகையால இந்த கல் அல்ல அவரு, इसलिए ये पत्थर नहीं है, वो परमेश्वर। அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீவனுள்ள கல். उसके लिए नाम दिया गया है कि वो जीवन से भरा हुआ पत्थर है। அல்லேலூயா. हालेलुया। போன வாரத்திலே நாம் சிந்தித்தோம், गए हफ्ते में हमने क्या ध्यान किया?
7 வருஷம் அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சி 7 साल झूठा मसीह का राज्य होगी। என்று நாம் சிந்தித்தோம். इस विषय के बारे में हमने ध्यान किया। 7 வருஷம் முடித்த பின்பதாக 7 साल जब समाप्त हो जाएगा, இயேசு கிறிஸ்து நேரடியாய் வருவார். यीशु मसीह स्वयं आएंगे, எல்லா பிசாசுகளையும் பாதாளத்திலே அடைப்பார். सारे शैतानों को परमेश्वर पाताल में बंद करेंगे। எல்லா ஆண்டவருக்கு விரோதமான ஜனங்களை எல்லாம், सब परमेश्वर के विरोध में रहने वाले लोग, सब ஆண்டவருக்கு விரோதமாய் வருகிறவர்களை ஆண்டவர் யுத்தம் பண்ணி அழிப்பார். परमेश्वर के विरोध में आने वाले लोगों को परमेश्वर युद्ध करके उन्हें नष्ट करेंगे। 7 வருஷத்துக்கு பின்பதாக 7 साल के बाद ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு இந்த உலகத்தை ஆளுவார். 1000 साल तक परमेश्वर इस संसार की राज्य करेंगे। அல்லேலூயா. हालेलुया। நிச்சயமாய் இது நடக்கும். निश्चय ये होगी। இந்த 7 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். ये 7 साल के पहले यीशु मसीह गुप्त में आएंगे। அப்படி என்றால் அந்த அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டாமா? तो यदि वैसा है तो उसके आगमन के लिए हम तैयार होना चाहिए कि 7 नहीं? வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சி மிகவும் பயங்கரமானது. 7 साल की झूठा मसीह का जो राज्य बहुत कठोर रहेगी। ஒருவனாலும் ஜீவிக்க முடியாது அப்படிப்பட்ட காலங்கள். कोई भी उसमें जी नहीं सकेंगे, ऐसे काल रहेगा वो। அல்லேலூயா. हालेलुया। அந்த நாட்களிலே 10 நாடுகள் கூட்டு ராஜ்யம் நடத்துவார்கள். उन दिनों में 10 राज्यों मिलकर पूरी संसार को राज्य करेंगे। 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3000 3500 साल के पहले தானியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தினார். दानियेल भविष्यद्वक्ता को परमेश्वर प्रकट किया। நேபுகாத் நேச்சர் என்ற மன்னன் ஒரு சொப்பனத்தை கண்டான். नेबुखात नेचार एक राजा एक सपना देखा। அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியல. उस सपना के लिए उसको अर्थ नहीं समझा। ராஜாவினுடைய இருதயம் கலங்கினது. राजा का हृदय व्याकुल हुआ था। இதுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் யார் கொடுப்பார்? इस सपना के लिए अर्थ कौन बताएगा? மந்திரவாதிகள் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. आज जो जादू टोना बोलने वाले सारे मंत्रियों सभी को बुलाए, யாராலும் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. लेकिन कोई भी उसके लिए अर्थ नहीं बता पाए। அப்பொழுதுதான் சொல்லப்பட்டது தானியேல் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். तब ही उसको ऐसा बताया गया कि दानियेल नामक एक भविष्यद्वक्ता है। அவருக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். छुपी बातों को प्रकट करने वाला परमेश्वर उसके साथ है करके हम जानते हैं। அப்பொழுது தானியேல் தீர்க்கதரிசி அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார். तब दानियेल भविष्यद्वक्ता महल में बुलाया गया। அப்பொழுது நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார். तब नेबुखात नेचार ने कहा, அதற்கு முன்பதாக என்ன சொன்னார்னா, நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்னார்கள் மந்திரவாதிகள். उसके पहले मंत्री और जो जादू टोना बोलने वालों को ऐसा कहा गया कि तुम सपना भी बोलना है अर्थ भी बताना है। அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, तब उन लोग ने क्या कहा, तुम अपना सपना क्या है बताओ, நாங்க உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுவோம், हम तुम्हारे लिए अर्थ को बताएंगे। அதெல்லாம் முடியாது. तो राजा ने क्या कहा, नहीं नहीं वो नहीं होगा, நீ எதையாவது சொல்லி ஏமாத்தி தப்பிச்சிட்டு तुम போயிடுவே. कुछ भी बोलकर ऐसे ही बचकर निकल जाएंगे। ஏன்னா சொப்பனமே இவனுக்கு மறந்தது மாதிரி இருக்கு. क्योंकि राजा को जो सपना देखा था वो भी ऐसा लग रहा है कि वो भूल गया। நீ சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும். तू सपना भी बोलना है अर्थ भी बोलना है। அப்படி சொல்லலன்னா அவங்க தலையை துண்டிச்சிருவேன். ऐसा यदि नहीं बोलेंगे तो मैं तुम्हारे सिर को टुकड़ा कर दूंगा। எல்லாரும் பயந்துட்டாங்க. सब डर गए थे, யாரும் சொல்றதுக்கு துணியல. कोई भी कुछ जाकर बोलने के लिए हिम्मत नहीं किया। அப்பொழுதுதான் தானியேல் தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டார். तब ही दानियेल भविष्यद्वक्ता भी बुलाया गया। தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணினார். उस समय में दानियेल भविष्यद्वक्ता परमेश्वर से विनती किया, ஆண்டவரே சொப்பனத்தை காட்டுங்க, அர்த்தத்தை காட்டுங்க. प्रभु राजा जो सपना देखा वो सपना भी मुझे दिखाओ और उसका अर्थ भी मुझे समझाओ। ஆண்டவர் சொப்பனத்தையும் காட்டினார், அர்த்தத்தையும் காட்டினார். परमेश्वर उसको राजा जो सपना देखा था उस सपना को भी दिखाया और उसका अर्थ भी समझाया। ஹல்லேலூயா. हालेलुया। பெரிய பைபிள் ஸ்டடி நான் அதை இப்ப எடுக்கல. ये बड़ा एक बाइबल की बाग है, वो अब भी नहीं देखेंगे। அந்த சிலை 5 விதமான ராஜ்யங்களை குறிக்கிறது. वो पूरी मूर्ति 5 प्रकार की राज्य को बताती है। முதலாவது ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். पहला राज्य बाबिलोन की राज्य थी। அதுக்கப்புறம் மேதியர் பெர்சிய சாம்ராஜ்யம். उसके बाद मीडिया और पर्शिया जो राज्य थी। அதுக்கப்புறம் வந்து கிரேக்க சாம்ராஜ்யம். उसके बाद जो ग्रीक राज्य आई। அதுக்கு பின்பதாக ரோம சாம்ராஜ்யம். उसके बाद रोम की राज्य आई। இதை விளக்குறது தான் அந்த சிலை, அவன் கண்ட சிலை அந்த சொப்பனத்துல. वो सपना देखा था यही वो मूर्ति उस प्रकट कर रहा था। இந்த சொப்பனத்தை காணும் பொழுதே जब ये सपना को देख रहा था, வானத்திலிருந்து ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், आकाश से जो हाथ से नहीं जो निकली हुई एक
पत्थर மேல இருந்து உருண்டு வந்தது. ऐसे आकाश से वो नीचे उतर आया, அது எங்க மோதினது? वो किधर आकर टकराया। வேதத்துல எழுதிக்கிறது வாசிக்கலாம். शास्त्र में लिखा गया है, हम पढ़ भी सकते हैं। தானியேல் 2:44 வாசிங்க. दानियेल 2 में 44 पढ़ेंगे। அதுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், उसके पहले मैं बता देता हूँ, காலில் வந்து மோதுகிறது. கால் वो उस मूर्ति के पैर में आकर கால் टकराया, விரல்களில் மீது மோதுகிறது. उस पैर की उंगलियों में आकर टकराया। எத்தனை விரல் இருக்குது? 10 விரல்கள். कितने उंगलियां होती है पैर में? 10 उंगलियां। இது 10 நாடுகளை குறிக்கிறது. ये 10 राज्यों को दर्शाती இப்போ है। இந்த 10 நாடுகளும் ஜோடிக்கப்பட்டிருக்கிறார்கள். तो अब 10 जो देश जुड़े हुए हैं। இந்த இடத்துல வந்து அந்த கல் மோதும். इस जगह पे आकर वो पत्थर टकराएगा। மோதின உடனே அந்த சிலை எல்லாம் தூள் தூளாய் போய்விட்டது. वो जब टकराया पूरी मूर्ति चुकना चूर हो चुकी थी। அந்த கல்லோ வென்றால் பர்வதமாய் மாறிற்று. लेकिन उस पत्थर बड़ा पर्वत बन गया। அந்த கல் பூமியை நிரப்பிற்று. उस पत्थर पृथ्वी को भर डाला। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துக்கு 1000 அரசாட்சியை குறிக்கிறது. அந்த ये संसार में 1000 साल की राज्य को दर्शाती है। பின்பு அந்த ராஜ்யம் வேற யாருக்கும் கொடுக்கப்படாது. उसके बाद इस संसार के ऊपर राज्य किसी को नहीं दी जाएगी। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுவார். परमेश्वर यीशु मसीह 1000 साल तक इस संसार की राज्य करेगा। ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவரோடு கூட ஆளுவார்கள். और जो विजयी पाए रहेंगे वो भी उनके साथ राज्य करेंगे। இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுகளை பட்டார். यीशु मसीह हमारे लिए कष्टों को उठाया। அவரோடு கூட நாம் பாடுகளை அனுபவித்தால் यदि हम भी उसके साथ कष्टों को सहेंगे, நாம் அவரோடு கூட ஆளுவோம். हम उसके साथ राज्य करेंगे। हालेलुया। हालेलुया। சகோதரனே சகோதரியே, भाइयों बहनों, நீங்க ராஜாவாய் இருக்க வேண்டுமா? यदि तुम राजा बनना है तो 1000 வருஷ அரசாட்சிக்கு வர வேண்டுமா? उस 1000 साल की राज्य में हम भी उधर रहना है तो உங்களுக்கு ஆள தேவன் அனுமதிப்பார். परमेश्वर तुमको राज्य करने के लिए अनुमति देंगे। ஆனா அதுக்கு ஆயத்தம் பண்ணல. लेकिन उसके लिए हमको तैयार होना है। ஆயத்தம் இல்லடா இப்படி. यदि हम तैयार नहीं रहेंगे तो कैसा? அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணும். परमेश्वर के वचन के अनुसार हम जीवन बिताना है। அவரோடு கூட நடக்க வேண்டும். उसके साथ साथ हम चलना भी है। அவரோடு கூட பாடுபட வேண்டும். और उसके साथ हम कष्ट भी उठाना है। இப்படி பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுவோம். यदि ऐसे कष्ट उठाने पर हम उसके साथ राज्य भी करेंगे। ஆளுவோம் 1000 வருஷம் ஆளுவோம். हम राज्य करेंगे 1000 साल राज्य करेंगे। ராஜ் கरेंगे 1000 வருஷம். हम राज्य करेंगे 1000 साल राज्य करेंगे। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்லுவேன் ஆளுவோம். मैं बोलूंगा राज्य करेंगे। நீங்க சொல்லுங்க 1000 வருஷம் तुम ஆளுவோம். बोलेंगे 1000 साल राज्य करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆளுவோம் राज्य करेंगे ஆளுவோம் राज्य करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ராஜ் கरेंगे 1000 साल राज करेंगे। 1000 வருஷம் ராஜ் கरेंगे. அல்லேலூயா. हालेलुया। எப்ப இந்த உலகத்துடைய ராஜ்யங்கள் इस संसार की जो राज्य सब होती है, அமெரிக்கால 4 வருஷம், अमेरिका देश में 4 साल की राज्य होती है, இந்தியால 5 வருஷம், भारत देश में 5 साल की राज्य होती है। ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவித்து लेकिन यदि हम परमेश्वर के वचन के अनुसार जीवन बिताकर அவரை பிரியப்படுத்தினார், परमेश्वर को प्रिय करने पर அவரோடு கூட நாம் போவோம், हम उसके साथ जाएंगे, அவரோடு கூட நாம் வருவோம், उसके बाद हम उसके साथ आएंगे, அவரோடு கூட இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுவோம். उसके साथ मिलकर हम ये संसार को 1000 साल तक राज्य இப்படிப்பட்ட ஒரு करेंगे। அனுபவத்தை தேவன் தருகிறார். ऐसे एक अनुभव को परमेश्वर हमारे लिए रखा है। இதெல்லாம் சும்மா ஈஸியா கிடைக்காது. ये सब एकदम आसानी से नहीं मिलेगी। ஹalleluya. हालेलुया। கல்யாணுக்கு டிக்கெட் எடுக்கணும், இங்க போனே நிறைய கவுண்டர் இருக்கு. कल्याण के लिए टिकट निकालना है तो इधर जाने पर बहुत सारे काउंटर होती है। அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க எடுக்கணும் அவசியம் இல்ல. अभी तो रेलवे स्टेशन में भी जाकर निकालने का आवश्य नहीं है। இங்க பிரைவேட்லயே நிறைய வச்சிருக்கேன். इधर प्राइवेट में भी बाहर भी बहुत जन रखे रहेंगे। அங்க லைன் நிறைய இருக்கு, இங்கனே எடுத்துட்டு போயிரலாம். उधर लाइन लंबा है तो इधर से निकाल देंगे। 2 ரூபாய் அதிகமா கொடுப்பான். 2 रुपया अधिक लेते हैं, டிக்கெட் கிடைக்கும், टिकट मिल जाती है, கல்யாணுக்கு போயிரலாம். कल्याण भी पहुंच जाएंगे। நான் பரலோகம் போக முடியாது. लेकिन स्वर्ग नहीं जा सकते ऐसे। ஹalleluya. हालेलुया।
பரலோகம் போக வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க यदि வேண்டும். स्वर्ग जाना है तो हम परमेश्वर के वचन के अनुसार हमको जीवन बिताना ही है. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போட வேண்டும். चट्टान मसीह के ऊपर हम अपना नींव को डालना है. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய உபதேசத்தின் மீது கட்டப்பட வேண்டும். प्रेरित भविष्यद्वक्ताओं के उपदेश में हमारा विश्वास का घर निर्माण किया जाना है. நம்ம இஷ்டப்படி கட்ட முடியாது. हम हमारे मर्जी से नहीं निर्माण कर सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. வாசிங்கள் தானியேல் 2 அதிகாரம் 44. वो वचन पढ़ेंगे. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யத்தை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். தானோ என்றென்றைக்கும் நிற்கும். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. வானத்தில் இருந்து கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. आकाश से ऐसा एक पत्थर जो हाथों से नहीं बनी हुई है. அன்பான தேவனுடைய ஜனமே, प्यारे परमेश्वर के लोगों, இங்க இருக்கிற கல்லு மண்ணெல்லாம் इधर होने वाले जो पत्थर मिट्टी அங்க எடுத்து இங்க வைக்கணும். इधर से उठाकर उधर रखते हैं இங்கிருந்து அங்க தூக்கிட்டு போனேன். और इधर से उधर उठाकर लेकर தலையில சுமந்துட்டு போனேன். सिर में उठाकर ले जाना पड़ता है. 10 நாள் 9 நாள் வச்சு ஆடணும் பாடணும். 10 दिन 9 दिन रखकर नाचना है. கடல்ல போயிட்டு ஒரே முக்கா போடணும். फिर समुद्र में जाकर डुबा देना है. இதுல நம்ம தூக்கி போனா தம்பா அது போகும். ये सब हम जब उठाकर ले जाएंगे तभी वो हिल सकता இல்ல है. எங்கன போட்டா அங்கனதான் கிடக்கும். नहीं तो जिधर रख देंगे उधर ही पड़ा रहेगा. நம்முடைய ஜீவனுடைய கல்லாகிய இயேசு लेकिन हमारा जो जीवन से भरा हुआ यीशु मसीह, கைகளால் பெயர்க்கப்படாத கல், वो ऐसा पत्थर जो हाथों से नहीं बनी हुई है, மேலிருந்து புரண்டு வந்து वो ऊपर से नीचे आकर அந்த சிலையின் மீது எங்கே மோதுகிறதே? वो जो मूर्ति के ऊपर किधर आकर टकराया, விரல் பகுதியிலே வந்து மோதுகிறது. கால் விரல். पैर के जो उंगलियां थी उसमें आकर टकराया. இந்த தீர்க்க தரிசன இந்த சொப்பனங்கள் எப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் வெளிப்படுத்தினது. ये सपना 3000 साल पहले परमेश्वर ने प्रकट किया. 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. लगभग 3-3.5 साल के पहले जो सपना दिखाया परमेश्वर, वो आज ஐந்தாவது சாம்ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது. अब 5वां साम्राज्य चल रही है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து பெயர்க்கப்படாத கல்லாய் உருண்டு வருவார். परमेश्वर यीशु मसीह जो कोई भी हाथ से नहीं बनी हुई पत्थर के समान परमेश्वर சரியாய் காலில் வந்து மோதுவார். அந்த இடத்துல வந்து மோதுவார். बराबर उसके पैर जो उंगलियां हैं उधर आकर परमेश्वर टकरेंगे. அந்த கல்லோ பர்வதமாய் மாறும். उसके बाद वो पत्थर बड़ा पर्वत बन जाएगा. பூமியை எல்லாம் மூடி போடும். पूरा संसार को वो भर डालेगा. இயேசு கிறிஸ்துவே ராஜாவாய் இருப்பார். यीशु मसीह स्वयं राजा बनकर रहेंगे. அவருடைய பிள்ளைகளால் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருந்தால் அவரோடு கூட நாம் இருப்போம். यदि हम उसके संतान यदि विजय पाए रहेंगे तो हम उसके साथ राज्य करेंगे. அல்லேலூயா. हालेलुया. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ऐसे एक महिमामय एक जिंदगी परमेश्वर हमारे लिए रखा है. இதற்கு நம்ம என்ன செய்யணும்? इसके लिए हम क्या करना है? நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்கணும்? हमारा नींव किधर होनी चाहिए? இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். यीशु मसीह के ऊपर होनी चाहिए. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் प्रेरितों और भविष्यद्वक्ताओं के उपदेश में होनी அதற்கு चाहिए. மேல கட்டப்பட்டவர்களா இருக்கு. उसके ऊपर हम बना हुआ रहना है. இந்த உபதேசத்துல கட்டப்படவில்லை என்றால் यदि इस उपदेशों में हम नहीं निर्माण किए हैं तो அந்த வீடு நிலைக்காது. उस घर बना नहीं रहेगा. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை வருஷங்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி பிரயோஜனம் இருக்காது. कितने सालों से भी हम कलीसिया में आने पर कोई लाभ नहीं होगी. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால இந்த விளக்கத்தை ஆண்டவர் தருகிறார். परमेश्वर तुमसे प्रेम करने के कारण ये समझ को परमेश्वर तुम्हें दे रहे हैं. அதாவது அஸ்திபாரம் போடலனா यदि नींव ही नहीं डाला रहेगा तो கிறிஸ்தவ ஜீவி செய்யவே முடியாது முடியாது मसीह के முடியாது. जीवन में नहीं हम कर सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அதனால நமக்கு உபதேசம் முக்கியம். इसलिए हमारे लिए उपदेश बहुत मुख्य है. உபதேசத்தின் மேல தான் நாம் கட்டப்பட வேண்டும். उपदेश के ऊपर हम बनाया जाना है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन पढ़ेंगे. எபேசியர் 2:20. एबेसियों के पुस्तक में 2:20.
ம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. और प्रेरितों और भविष्यद्वक्ताओं की नींव पर जिसके कोने का पत्थर मसीह यीशु स्वयं ही है ध्यान से सुनिएगा। बनाया गया है। वाची। और प्रेरितों और भविष्यद्वक्ताओं की नींव पर जिसके कोने का पत्थर मसीह यीशु स्वयं ही है बनाया गए हैं। அல்லேலூயா। हालेलुया। அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்। प्रेरितों और भविष्यद्वक्ताओं की नींव पर हम बनाए गए என்று हैं। எபேசிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்। ऐसे इफिसियों की कलीसिया के लिए प्रेरित पौलुस लिखते हैं। அஸ்திபாரம் என்ன? தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்। नींव क्या है? प्रेरित और भविष्यद्वक्ताओं की उपदेश। அதுக்கு மூலைக்கல் யாரு? அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார்। जिसके लिए कोने का पत्थर मसीह यीशु स्वयं ही है। அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு उसके ऊपर पूरा इमारत जुड़कर கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது। परमेश्वर के अंदर एक पवित्र मंदिर बनता है। அல்லேலூயா। हालेलुया। இந்த பரிசுத்த ஆலயத்தை இந்த மணவாட்டியாகிய சபையை தான் எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வருகிறார்। ये पवित्र भवन परमेश्वर जो दुल्हन है उसे ही उठा लेने के लिए परमेश्वर आ रहा है। இந்த கல் யாரு? கிறிஸ்துவாகிய கன்மலை। ये पत्थर कौन है? मसीह यीशु है। அல்லேலூயா। हालेलुया। இஸ்ரவேல் வீட்டார் வேண்டான்னு ஒதுக்குனாங்க, யூதர்கள் வேண்டான்னு ஒதுக்குனாங்க। इजराइल के घरानों यीशु नहीं चाहिए करके टुकराए। வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று। जो टुकराए गए थे वही पत्थर वो महल की कोने का पत्थर बन गया। இந்த கல்லின் மீது விசுவாசம் வைக்கிறவன் பதறான்। इस पत्थर के ऊपर जो विश्वास रखेगा वो नहीं घबराएगा। அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை। वो कभी भी लज्जित नहीं होंगे। அல்லேலூயா। हालेलुया। எபிரேயர் 6:1-2 வாசிங்க। इब्रानियों के पुस्तक में 6 में 12 पढ़ेंगे। 6 में 1 2। ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்களை வைக்குதல், போதும் ஏமா। ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயர்த்துதலில் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. போதும்। இல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? इसमें क्या दिया गया है? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், बपतिस्मा के प्रति उपदेश, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், मरे हुए जी उठना, நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் अनंत न्याय की शिक्षा और नींव को फिर से नहीं डालते हुए பூரணராகும்படி கடந்து போவோமாக। हम पूर्ण होने के लिए हम आगे चले। மனம் திரும்பிய முதல்ல क्या हम अभी तक मन फिरे हैं? முதல்ல பேசிக் என்ன? पहला नींव, पहला कदम क्या है? மனம் திரும்புதல்। मन फिरना। அங்க 1வது வசனத்துல என்ன சொல்லிருக்கிறது? उधर पहला वचन में क्या दिया है? மனம் திரும்புதல், मन फिरना, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், परमेश्वर के ऊपर रखने वाली विश्वास। இதுதான் முதல்ல மூல உபதேசம்। यही मूल उपदेश है। இன்னைக்கு अनेक சபைகள் மனம் திரும்பாமலேயே இருக்காங்க। इन दिनों में अनेक कलीसियाओं में मन नहीं फिरे हुए हैं। ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது இல்ல, परमेश्वर के ऊपर विश्वास नहीं रखे हैं। ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கல। परमेश्वर के वचन के ऊपर विश्वास नहीं रखे हैं। அல்லேலூயா। हालेलुया। அப்பே மூல உபதேசமே இல்லையே, तो मूल उपदेश ही नहीं है, மனம் திரும்புதலே இல்லையே। मन फिरने का अनुभव ही नहीं है। இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள்। यीशु मसीह का पहला संदेश क्या था? कि मन फिरो, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது। हाँ स्वर्ग राज्य निकट है। மனம் திரும்பாமலே சர்ச்சை வந்துகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனமா? यदि मन नहीं फिरते हुए कलीसिया में आते रहेंगे तो उसमें क्या लाभ होगी? ஒரு பிரயோஜனமும் கிடையாது। कुछ भी लाभ नहीं होगी। மனம் திரும்பணும் எதுல விட்டு? பாவத்திலிருந்து மனம் हम திரும்பணும்। किसको छोड़कर मन फिरना है? पाप को छोड़कर मन फिरना है। அந்நிய உபதேசத்திலிருந்து மனம் திரும்பணும்। अन्य उपदेशों से हम मन फिरना है।
அந்நிய உபதேசங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. अन्य उपदेश अनेक बातें होती है, அதுல இருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். उसमें से मन फिरते हुए यीशु मसीह के अंदर हम आना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப மூல உபதேசம் என்னன்னா மனம் திரும்ப வேண்டும். तो नींव उपदेश मतलब हम मन फिरना है. எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறீங்க? हम में से कितने जन मन फिरे இந்த हैं? சபைக்கு வருகிற எத்தனை ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள்? इस कलिसिया में आने वाले कितने जन मन फिरे हैं? விசுவாசம் யாருக்கு மேல இருக்கு? இயேசு கிறிஸ்து மேல இருக்கா? வேற யாருக்கு மேல क्या இருக்கு? विश्वास केवल यीशु मसीह के ऊपर है या और किसी के ऊपर है? அப்ப அதோட அர்த்தம் என்ன? இயேசு மேல விசுவாசம் இல்ல, மனம் திரும்பல. इसका मतलब ये है कि हम यीशु मसीह के ऊपर विश्वास रखकर मन नहीं फिरे हैं. மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். मन फिरना परमेश्वर के ऊपर रखने वाला विश्वास है. இதுதான் மூல உபதேசம். यही मूल उपदेश है. அப்ப இதே ஃபவுண்டேஷனே இல்லனா எப்படிப்பா கட்டடம் तो கட்டுறது? यदि नीचे नींव ही नहीं है तो हम इमारत उसके ऊपर कैसे बनाएंगे? அந்த கட்டடம் ஒரு நாள் நிலைக்காது. यदि ऐसे इमारत बना भी दिए तो वो कभी बना नहीं रहेगा. அல்லேலூயா. हालेलुया. கற்பாரின் மீது வீடு கட்டுகிறவன் जो चट्टान के ऊपर अपना घर बनाता है, அவனை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக்குவேன் என்று ஆண்டவர் उसे சொல்கிறார். वचन कहती है कि मैं उसे बुद्धिमान मनुष्य के समान बनाऊंगा. எத்தனை மலைகள் காற்று புயல் வந்தாலும் அந்த வீடு அசையாது. कितना भी आंधी तूफान आए वो घर नहीं हिलेगी. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வசனத்தின்படி ஜீவிக்கிறவனை. परमेश्वर कहते हैं कि जो मैं वचन कहता कहा उसके अनुसार जो जीवन बिताता है, கற்பாறையின் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். उसे कहते हैं कि चट्टान के ऊपर जो अपना घर बनाते हैं उसके समान मैं बनाऊंगा. அவனை தான் சொல்லுகிறார் புத்தியுள்ள மனுஷன். उसे ही कहते हैं कि बुद्धि मनुष्य. புத்தி இல்லாத மனுஷன் என்ன செய்வான்? ये निर्बुद्धि मनुष्य क्या करेगा? உபதேசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். वो उपदेश के लिए आज्ञा नहीं मानेगा. மனம் திரும்ப வேண்டாம். मन नहीं फिरेंगे. வெளியே ஆடுறாங்க பாடுறாங்க ஆடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். बाहर भी नाच रहे हैं, उड़ी मार रहे हैं, हम भी ऐसे करेंगे. ஆடலாம் பாடலாம், ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது. हम नाच सकते हैं, कूद सकते हैं, लेकिन स्वर्ग राज्य नहीं जा पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. நாம பரலோகத்துக்கு போகணும்பா. हमको स्वर्ग राज्य जाना है. அதுதான் நமக்கு முக்கியம். वही हमारे लिए मुख्य बात है. அவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிப்போம். हम परमेश्वर के वचन के अनुसार जीवन बिताएंगे ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்முடைய விசுவாச வீட்டை கட்டுவோம். और परमेश्वर के वचन के ऊपर विश्वास रखकर हम विश्वास की घर को बनाएंगे. இதுக்கு விரோதமா எந்த உபதேசங்கள் வந்தாலும் அதுக்கு நம்ம செவி சாய்க்கவே கூடாது. इसके अलावा कोई भी उपदेश आए तो हम उसके लिए अपना कान नहीं लगाना है. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் சொல்றேன், வாசிங்க. एक वचन को मैं बोलता हूँ, पढ़िए. எரேமியா 3:10. यिर्मयाह 3:10. இவைகளெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய அதான் இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகி துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. हालेलुया. அவங்க எப்படி திரும்பினாங்களா? वो कैसे मन फिरे? கள்ளத்தனமா திரும்பினாங்க. कपट से मन फिरे. முழு இருதயத்தோடு திரும்பவில்லை. पूर्ण मन से नहीं मन फिरे. இப்படி நாம திரும்பி இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் நம்ம? क्या हमारा मन फिरने का अनुभव कैसा है? ஆண்டவர் மேல முழு இருதயத்தோடு மனம் திரும்பி क्या இருக்கிறோமா? हमारा हम पूरे हृदय से परमेश्वर के ऊपर विश्वास रखकर मन फिरे है क्या? இல்லைன்னா இவ்வளவு போல நாம கள்ளத்தனமா மனம் திரும்பி नहीं இருக்கிறோம். तो ये स्त्री के समान हम कपट से मन फिरे है क्या? அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் துரோகி என்று சொல்லுகிறார். उन्हें देखकर परमेश्वर कहते हैं कि ये द्रोही है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் நம்மளை பார்த்து துரோகின்னு சொல்லணுமா? क्या परमेश्वर हमें देखकर द्रोही करके कहना है क्या? அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. वो हालत बेहाल हमारा नहीं होना चाहिए. மனம் திரும்ப வேண்டும் என்றால் உண்மையான மனதோடு மனம் திரும்ப. मन फिरना मतलब हम पूर्ण मन से मन फिरना है. ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். तब परमेश्वर हमें देखकर आनंद होना है. என்னுடைய மகனே மகளே என்று நம்மை பார்த்து சொல்ல मेरी வேண்டும். बेटी मेरा बेटा करके हमें देखकर परमेश्वर कहना है. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். क्योंकि हम परमेश्वर के साथ रहना है. அவரோடு கூட உறவாட வேண்டும். परमेश्वर के साथ हम बोलना है. அவருடைய மார்பிலே சாய வேண்டும். हम उसके कंधे में हम डुलना है. இந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார். ये अनुभवों को परमेश्वर हमें देते हैं. முழு மனதாய் மனம் திரும்ப வேண்டும். पूर्ण मन से मन फिरना है. இதுதான் பேசிக். यही मूल बात இந்த है. பேசிக்கே இல்லனா यदि मूल ही नहीं है तो ஒண்ணும் நடக்காது. कुछ भी नहीं होगा. மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ஞான ஸ்நானம். मन जो फिरते हैं उनके लिए बपतिस्मा, வேற யாருக்கும் ஞான ஸ்நானம் கிடையாது. और किसी के लिए बपतिस्मा नहीं. அது ஞான ஸ்நானம் கொடுத்தா துரு உபதேசம். यदि அது புரிஞ்சுக்காம बपतिस्मा
दे भी देते हैं तो वो गलत है। 10 மாசம் வந்துட்டாங்க, 2 வருஷம் வந்துட்டாங்க, வாங்க வாங்க முக்கி எடுத்துருவாங்க. 10 महीना आगे, 2 साल आगे डुबा दो। அது வேதத்துக்கு முரண்பாடு. वो शास्त्र के खिलाफ की बात है। சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று वचन வேதம் कहती है சொல்கிறது. कि चेला बनाकर बपतिस्मा दो। ரட்சிக்கப்படலையே எப்படி சீசராக? उधार ही नहीं बने हैं तो कैसे चेले बनेंगे? பாவமா இருக்கு, விடுதலை இல்லையே. पाप ही है, अभी भी उससे आजादी नहीं है। எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறது? कैसे बपतिस्मा दे सकते हैं? பிசாசா இருக்கு, शैतान अंदर है, பிசாசுல இருந்து விடுதலை இல்லையே. शैतान से एक आजादी नहीं है। அப்படி என்றால் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறது? यदि वैसे है तो हम बपतिस्मा कैसे दे? பிசாசு ஏன் வந்தது? மனம் திரும்பல. शैतान क्यों आया है? मन नहीं फिरे है, கள்ளத்தனமாய் மனம் திரும்பி இருக்கிறார்கள். कपट से मन फिरे है। அவர்களை தான் ஆண்டவர் துரோகி என்று சொல்லுகிறார். उन्हें देखकर परमेश्वर कहते हैं कि द्रोही है। அல்லேலூயா. हालेलुया। மனம் திரும்புகிற காரியங்களில் நாம் மனம் திரும்ப வேண்டும். हम जो बात से मन फिरना चाहिए उसमें से मन फिरना है। ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर के पास हम अर्पण करना है। மூல உபதேசத்திலே நாம் கட்டப்பட வேண்டும். हम नींव की उपदेश में हम बांधा जाना है। அப்பதான் கல்லுக்கு மேல கல்லு வைக்க முடியும். तब ही पत्थर के ऊपर पत्थर हम रख पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியினாலே சபை கட்டப்படுகிறது. पवित्र आत्मा से कलीसिया निर्माण की जाती है। அது தேவனுடைய கிறிஸ்துவாகிய கண்மலையின் மீது கட்டப்படுகிறது. वो मसीह यीशु के ऊपर बनाया जाता है। அதனால நமக்கு உபதேசம் முக்கியம், ரொம்ப முக்கியம். इसलिए उपदेश बहुत मुख्य है। அல்லேலூயா. हालेलुया। ஜீவனுள்ள கல் வானத்தில் இருக்கிறது, அது உருண்டு வரப்போகிறது. जीवन का पत्थर आकाश में है जो नीचे आने वाला है। பரிசுத்தாவிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். पवित्र आत्मा परमेश्वर हमारे अंदर वास करता है, நமக்கு மத்தியிலே வருகிறார். हमारे मध्य में उतर आते हैं। இயேசு கிறிஸ்து நேரடியாய் வருவார். यीशु मसीह आमने सामने उतर आएंगे, ஜீவனுள்ள கல்லாய் வருவார். जीवन से भरा हुआ पत्थर बनकर இந்த आएंगे। உலகத்தை 1000 வருஷம் ஆளுவார். इस संसार को 1000 साल तक राज्य करेगा। அவரோடு கூட நாமும் ஆளுவோம். उसके साथ मिलकर हम भी राज्य करेंगे। ஆள வேண்டுமானால் கட்டப்பட வேண்டும். राज्य करना है तो हम बांधा जाना है। கட்டப்பட வேண்டுமானால் மூல உபதேசம் நமக்கு தேவை. यदि बांधा जाना है तो मूल उपदेश हमारे लिए अवश्य है। பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். पाप से हम मन फिरना है, மறுபடியும் பிறக்க வேண்டும். फिर से जन्म पाना है। பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से फिर बपतिस्मा लेना है। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा की अभिषेक हम पाना है। ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும். परमेश्वर के साथ हम बोलना है। அப்போஸ்தலருடைய சபையோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். प्रेरित पौलुस प्रेरितों के कलीसिया के साथ एक संगति में हम रहना है। அப்பம் விற்கடலே பங்கு கொள்ள வேண்டும். और उसके बाद रोटी तोड़ने की उसमें हम भाग लेना है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே இரத்தத்திலே பங்கு கொள்ள வேண்டும். परमेश्वर यीशु मसीह के खून और शरीर में हम भागीदार बनना है। சபையோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். कलीसिया के साथ हम संगति में रहना है। சபைக்கு விரோதம் பண்ணிட்டு போக கூடாது. कलीसिया के लिए विरोध कुछ कर नहीं जाना है। அப்படி சென்றால் கட்டப்பட முடியாது. ऐसे हम करने से हम बांधे नहीं जाएंगे। மூல உபதேசங்கள் இருக்குது. अनेक ऐसे मूल उपदेश हैं। ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு செங்கல் வச்சிட்டே போகணும். हम एक हिट ऐसे रख कर हम ऊपर चढ़ना है। இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்படுகிறது. ये सब पवित्र आत्मा के द्वारा ही बांधा जाता है। பரிசுத்த ஆவியை நம்பாதவங்களே சபை வச்சிருக்காங்க, அங்க கட்டப்பட முடியுமா? लेकिन पवित्र आत्मा के ऊपर भरोसा नहीं रखने वाले यदि कलीसिया है तो उधर जाएंगे तो हम कैसे बांधे जाएंगे? அதெல்லாம் பொய் சொல்றாங்கன்னுட்டு அப்படி பரிசுத்த ஆவியை நம்பாதவங்கள அந்த சபைக்குள்ள இருந்து அவங்க கூட சம்பந்தம் கொண்டால் எப்படி? वो सब सच नहीं है, झूठे करके बोलने वालों के साथ हम संबंध भी रखेंगे तो कैसा? அல்லேலூயா. हालेलुया। நமக்கு உபதேசம் முக்கியம். हमारे लिए उपदेश बहुत मुख्य है। ஆகையால வசனத்தின்படி ஜீவித்தால் इसीलिए वचन के अनुसार यदि हम जीवन बिताएंगे இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் கட்டப்படுவோம். यीशु के अंदर हम बांधे जाएंगे। மத்தேயு 7:24-25 வாசிங்க. मत्ती 7:24 हम पढ़ेंगे। நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொல்கிறது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. हालेलुया। இப்படி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर इधर क्या कहते हैं? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு मैं जो बोला हूँ इस वचनों को सुनकर இவைகளின்படி செய்கிறவன் எவனோ इसके अनुसार जो करता है அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு वो ஒப்பிடுவேன். ऐसा एक बुद्धिमान व्यक्ति है जो अपने घर को चट्टान के ऊपर बनाया है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய வசனத்தின்படி கட்டப்படுகிறவன் தான் புத்தியுள்ளவன். जो परमेश्वर के वचन के अनुसार अपने घर को बनाता है वो बुद्धिमान व्यक्ति है। அதான் கலாத்தியர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. गलातियों में इस प्रकार दिया गया है। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, புத்தி இல்லாத கலாத்தியரே, हे निर्बुद्धि गलातियों, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உன்னை கெடுக்கிறவன் யார் என்று கேட்கிறார். सत्य के लिए आज्ञा नहीं मानते हुए तुझे कौन बिगाड़ दिया? அல்லேலூயா. हालेलुया। சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். सत्य के लिए हम आज्ञा मानना है। ஜீவனுள்ள கல், जीवन से भरा हुआ पत्थर, அந்த கல்லின் மீது அந்த கண்மலை மீது நாம் கட்டப்பட வேண்டும். उस चट्टान के ऊपर हम बांधा जाना है। அப்பொழுது நம்முடைய கால்களை தேவன் तब உறுதிப்படுத்துகிறார். परमेश्वर हमारे पैरों को स्थिर करता है। அப்பொழுது யாரால் பெருக்கப்பட முடியாது, தப்பு யாரும் நம்மளை கெடுக்க முடியாது. कोई भी हमें बिगाड़ भी नहीं सकते हैं, हमें हिला नहीं सकते हैं, ஏனென்றால் நம்மை நிற்க வைக்கிறது தேவன். क्योंकि हमें खड़ा करने के लिए परमेश्वर ही करता है। அல்லேலூயா. हालेलुया। நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதும் தேவனுடைய கிருபை. हम खड़ा रहना, हम नष्ट नहीं होना, वो परमेश्वर की अनुग्रह है। தேவன் நமக்கு போதும், வேற யாரும் தேவையில்லை. परमेश्वर हमारे लिए काफी है और कोई अवश्य नहीं है। சோதனைகள் வரலாம், परीक्षाएं आ सकती है। அந்த சோதனையில நிக்க முடியலன்னா காரணம் என்ன? यदि परीक्षा में हम खड़ा नहीं रह पा रहे तो कारण क्या है? காரணம் என்ன? कारण क्या है? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதனைப்படுகிறார். इसीलिए परमेश्वर वेदना करता है। யூதாக்கு சகோதரி உண்டு. यूदा के लिए एक बहन है, அவள் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள். वो कपट से मन फिरा, அவள் முழு இருதயத்தோடு திரும்பல. वो पूर्ण मन से नहीं मन फिरा। மனம் திரும்பினா ஆனா முழு இருதயத்தோடு திரும்ப வேண்டும். मन फिरे लेकिन पूर्ण मन से मन नहीं फिरा। இதைத்தான் தேவன் விரும்புகிறார். इसे ही परमेश्वर भी चाहते हैं। வேற என்னத்தப்பா கேக்குறாரு? और क्या परमेश्वर हमसे मांग रहा है? பணம் பொருள் கேட்கல, पैसे कुछ वस्तुओं को नहीं मांग रहा है। ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இருதயத்தை தாப்பா. परमेश्वर क्या मांग रहा है कि तू तेरा हृदय को दे। முழு இருதயத்தோடு அவர் திரும்பல. पूर्ण मन से उसने वो नहीं ஆனா मन தேவன் फिरा। வேதனைப்படுகிறார், துரோகி என்று சொல்றார். परमेश्वर वेदना करता है कि हे द्रोगी। யூதாஸ் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணான். यहूदास परमेश्वर के लिए द्रोगी किया। அதுபோல கள்ளத்தனமாய் மனம் திரும்புகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், துரோகி என்று சொல்லுகிறார். ऐसे परमेश्वर जो कपट से जो मन फिरते हैं उन्हें देखकर परमेश्वर कहते कि द्रोगी। அதனால முழு மனதாய் நாம் மனம் திரும்புவோம். इसलिए हम पूर्ण मन से मन फिरे। பேசிக்ல இருந்து நம்முடைய கட்டத்தை கட்டி எழுப்புவோம். मूल से नींव से हम परमेश्वर में बांधे जाए। அல்லேலூயா. हालेलुया। அதனால வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். इसीलिए परमेश्वर के वचन के लिए हम मुख्यता दे। ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உம்முடைய வேத வசனத்தை நான் விட மாட்டேன். प्रभु कितना भी समस्या आए मैं आपके वचन को नहीं छोड़ूंगा। அது குடும்பமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. यदि वो परिवार होने दो, कोई भी होने दो। நரகத்துக்கு போனா யாருப்பா விடுவிப்பா? नरक में जाएंगे तो कौन हमें बचाएंगे? அப்பா வருமா, அம்மா வருமா? क्या हमारे माँ आएंगे या पिता आएंगे? ஃப்ரெண்ட் வருவாங்களா? क्या हमारे मित्र आएंगे? ஃப்ரெண்ட் வருவாங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. मित्र आकर हमें दारू पीने के लिए ले வா जाएंगे। சினிமா பார்க்க போவோம், அங்க போவோம், இங்க போவோம், கூட்டிட்டு போவாங்க. आ जाओ हम मूवी देखने जाएंगे कर ले जाएंगे। நரகத்துக்கு போகும்போது என்ன செய்ய முடியும்? नरक में हम जाने के समय में क्या कर सकते हैं? ஃப்ரெண்ட் வந்து எழுப்பானா? क्या हमारे दोस्त आकर हमें बचा पाएंगे? விடுதலை பண்ண முடியுமா? முடியாது. आजादी नहीं कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சபை நமக்கு முக்கியம். इसीलिए परमेश्वर का वचन कलीसिया अवश्य है। உபதேசம் முக்கியம். उपदेश अवश्य है। இந்த உபதேசம் தான் கல். ये उपदेशी पत्थर है। இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை. यीशु मसीह ही परमेश्वर का वचन है। இந்த வார்த்தை தான் அஸ்திபாரம். ये वचन ही नींव है। இந்த வசனம் தான் கல். ये वचन ही पत्थर है। இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. इस दोनों को अलग नहीं कर सकते हैं। இயேசு கிறிஸ்துவ கல்லு, यीशु मसीह भी पत्थर है, ஆண்டவருடைய உபதேசமும் கல்லு, परमेश्वर का அஸ்திபாரம். उपदेश भी नींव है। இதுக்கு மேலே நம்முடைய விசுவாசம் கட்டப்படும். इसके ऊपर हमारा विश्वास बांधा जाना இந்த है। ஜீவியம் வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும். ये जीवन जब हमारे जीवन में आएगा तब हमारा जीवन में विजयता होगी। அதனால ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். इसलिए हम परमेश्वर के पास अर्पण करेंगे। ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நான் கட்டப்பட வேண்டும். प्रभु मैं आपके वचन के अनुसार बांधा जाना है। நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் இருந்தா மனம் திரும்ப வேண்டும். हमारे जीवन में यदि पाप होगी